எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தயாராவதற்கான வழிகாட்டல் செயலமர்வு 2025 நவம்பர் மாதத்தினுடைய 2வது செயலமர்வில் சந்திக்கிறோம். கடந்த செயலமர்வில் தாபன விதி கோவையினுடைய 8வது அத்தியாயம் அதற்கான ஒரு வழி வரைபடமாக தயாரிக்கப்பட்ட மாதிரி பயிற்சி வினாத்தாளின் உதவியோடு நாங்கள் பார்த்து முடித்திருந்தோம். இன்றைக்கு நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடி வருகின்ற அக்டோபர் மாத செயலமர்விலே ஆரம்பித்த வினாத்தால் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் விசேட தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் வினாத்தால் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் இதில் இருக்கக்கூடிய பல்தறிவு வினாக்கள் 30 வினாக்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி நிறைவு செய்திருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஞாபகத்திலே அதிகமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்ல. தயவு செய்து அவற்றுக்குரிய பதிவுகளை திரும்ப திரும்ப பார்த்து கொள்ளுங்க. சரிதானே? 30 வரையிலான வினாக்கள் ஏற்கனவே பார்க்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாங்கள் 31வது வினாவிலிருந்து கலந்துரையாட இருக்கிறோம். இயலுமான வரைக்கும் உங்களுடைய விடைகளை மெசேஜில் போடலாம் அல்லது குரலில் சொல்லலாம். உங்களுக்காக ஒலி வாங்கி தரப்பட்டிருக்கு. இவ்வளவு காலம் நான் அதை நிப்பாட்டி வைக்கிறது, இப்போது அதை உங்களோட கையில் தந்திருக்கிறேன். அரச உத்தியோகத்தர் ஒருவர் தனது சம்பளத்திலிருந்து முற்பணமாக ஒவ்வொரு மாதமும் 10ஆம் திகதி அல்லது அண்மித்த திகதியில் பெற்றுக்கொள்ள முடிவது. அரச உத்தியோகத்தர் ஒருவர் தனது சம்பளத்திலிருந்து முற்பணமாக ஒவ்வொரு மாதமும் 10ஆம் திகதி அல்லது அண்மித்த திகதியில் பெற்றுக்கொள்ள முடிவது. படிகள் உட்பட மொத்த சம்பளத்தில் 40%, வாழ்க்கை செலவின படிகள் உட்பட அடிப்படை சம்பளத்தில் 40%, பதவியினது ஆரம்ப சம்பளத்தில் 40%, படிகள் தவிர்ந்த அடிப்படை சம்பளத்தில் 40%. நாலாவது எங்க இருக்குது என்று சொல்லிடுமா? நிதி ஒழுங்கு விதி 201 இருக்குதா? வேற யாராவது? சரி, பார்ப்போம். இது தொடர்பாக நிதி ஒழுங்கு விதி 212 வேதனங்களும் ஓய்வூதியங்களும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான நிதி ஒழுங்கு விதி 212 இதை பற்றி சொல்லுது. 212 2ஆம் பிரிவு தான் சொல்லப்பட்டிருக்கு. வேதனத்தை எதிர்பார்த்த முற்பணம் என்பதில் இருக்குது. இதில் ஒரு 33%, 33 3%, அதாவது சம்பளத்தின் 1/3 என்பது சொல்லப்பட்டிருக்கு. அது இப்போ இல்லை, ஒருவருக்கும் இதில் மாற்றமும் செய்யப்படவில்லை. இந்த நிதி ஒழுங்கு விதி மாற்றப்படவும் இல்லை என்பதனால இதில் இருக்கிறத தான் நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மாதம் அடிப்படை வேதனமாக. மைக்கில் கவனம் எடுங்க பிளீஸ். மாதம் ஒன்றுக்கு அடிப்படை வேதனமாக ரூபாய் 1500 அல்லது அதற்கு குறைவாக பெறுபவர் 33 மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 1500க்கு கூடுதலான அடிப்படை வேதனத்தை பெறுபவர் அதன் 40 மாதத்தின் 10ஆம் தேதி என்று முற்பணமாக பெற்றுக்கொள்ளலாம். என்னத்தின் 40%? அடிப்படை வேதனத்தின் 40%. அடிப்படை வேதனத்தை பெறுபவர் அதன் 40 மாதத்தின் 10ஆம் தேதி என்று முற்பணமாக பெற்றுக்கொள்ளலாம். எஞ்சியுள்ள முழு அடிப்படை வேதனமும் பொருத்தமான படிகளும் மேலே ஒன்றில் ஏற்பாடான இடத்து செலுத்தப்படும். ஒன்றில் ஏற்பாடான மேலே வேதனங்கள் கொடுப்பதற்கு திரைசேரினாலே அறிவிக்கப்படுகிற 25ஆம் தேதி என்பது போல செலுத்தப்படும். இத்திகதியில் மாற்றங்கள் ஏற்படுத்தும் இடத்து அதனைட்டு எல்லா திணைக்களங்களும் திரைசேரியின் அரசாங்க கணக்குகள் திணைக்களத்தால் முன்கூட்டியே அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இங்க அடிப்படை வேதனத்தினுடைய 40% தான் எடுக்க. படிகள் உட்பட
அதில் 4வது விடை படிகள் தவிர்ந்த அடிப்படை சம்பளத்தில் 40% கொடுக்கலாம். இந்த சம்பள முற்பணம் பெறுவது தொடர்பான சில விதிகள் இருக்குது. அதையும் கொஞ்சம் நாங்கள் பார்த்துட்டு போவோம். இதை படிக்கிற நேரத்தில் அந்த பகுதியையும் பார்ப்போம். சம்பள முற்பணம் கொடுப்பனவுகள் தொடர்பான விதிகள். இங்கு சம்பள முற்பணம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களுடைய விருப்புரிமை கொடுக்கப்பட வேண்டும். இந்த விருப்புரிமை முதல் வருஷத்துல கொடுக்கணும். டிசம்பர் மாதத்தில் இவர்கள் தங்களுடைய விருப்புரிமையை கொடுக்க வேண்டும். விருப்புரிமை பத்திரத்தில் கையொப்பமிட்டு கொடுக்க வேண்டும். அடுத்து வருகிற நிதியாண்டில் அது செல்லுபடியாகும். சம்பளம் கொடுக்கிற அதிகாரி ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் ஒரு நிதியாண்டில் வேற ஒரு காலத்திலையும் அவருடைய விருப்புரிமையை பிரயோகிக்கலாம், அவருடைய விருப்புரிமையை கொடுக்கலாம். ஆனால் அந்த நிதியாண்டு முடியும் வரைக்கும் அதை மாற்றிக்கொள்ள முடியாது. அந்த நிதியாண்டு முடியும் வரைக்கும் முற்பணம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வார். அடுத்தது அவருடைய சம்பள கணக்கில் தான் அது பற்றி வைக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக அவருக்கு கொடுக்க போகிற சம்பள கணக்கில் அது பற்றி வைக்கப்பட வேண்டும். அதனுடைய மீதி தொகையும் ஏனைய படிகளும் மாதத்துக்குரிய சம்பள திகதியில் கொடுப்பனவு செய்யப்படும். இப்போ இது முற்பணம் பெறுவதற்குரிய நிபந்தனைகள் என்று கேட்கப்பட்டால் இதில் ஒரு 5 நிபந்தனை சொல்லப்பட்டது. 4 எழுதினா போதுமாக இருக்கும். உத்தியோகத்தர்களுடைய விருப்புரிமைப்படி கொடுக்கப்படும். முற்பணத்தை பெற விரும்புகிற உத்தியோகத்தர் டிசம்பர் மாதத்தில் அடுத்து வருகிற ஆண்டுக்குரிய விருப்புரிமை பத்திரத்தில் கையொப்பமிட வேண்டும். அடுத்து வர நிதியாண்டில் அது செல்லுபடியாகும். அந்த விருப்புரிமையை மாற்றுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார். அடுத்த ஆண்டில் அவருக்கு முற்பணம் வழங்கப்படும். அதை மாற்ற இயலாது. சம்பளம் கொடுப்பனவு செய்யும் அதிகாரி ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் ஒரு நிதியாண்டில் ஏதாவது ஒரு காலப்பகுதியிலே அந்த விருப்புரிமையை கொடுக்கலாம். முதல் டிசம்பரில் கொடுக்க தவறினாலும் கொடுக்கலாம். அந்த விருப்புரிமையின் பிரகாரம் அந்த நிதியாண்டு முடியும் வரை முற்பணம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். வேதனங்கள், அதாவது சம்பளம் பற்றி வைக்கப்படுகின்ற ஏற்பாடு எதுவோ அந்த ஏற்பாட்டில் தான் முற்பண கொடுப்பனவும் பற்றி வைக்கப்பட வேண்டும். முற்பணம் கொடுக்கப்பட்ட அந்த மாதத்தினுடைய முடிவில் வேதன திகதியில் அதனுடைய மீதி வேதனம் அந்த பட்டியலில் வரவு வைக்கப்பட்டு பற்றி வைக்கப்பட்டு சீர் செய்யப்படும். இவ்வளவுதான் இதுக்காக சொல்லக்கூடிய முக்கியமான விடயம். இதை பார்க்குற நேரத்தில் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த 40% என்று சொல்லப்படுகிறது போல இன்னும் ஒரு 40% இருக்கு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இன்னொரு 40% என்ன? இன்னொரு 40% பற்றிய கதை அடிக்கடி கேட்கப்படுகிறது உண்டு. யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? அது என்ன என்ன அந்த 40% என்று சொல்லி? கடன். சரி, சரி, நாங்கள் அதை பார்ப்போம். என்னென்றால் நியதி சட்ட முறைதான். ஒரு உத்தியோகத்தினுடைய வேதனங்களிலும் கூலிகளிலும் அனுமதிக்கப்பட்ட கழிவுகள் என்கிற ஒரு விடயம் இருக்கு. 238வது நிதி ஒழுங்கு விதியினுடைய 4வது பிரிவில் அந்த விடயம் பேசப்பட்டிருக்குது. வேதனங்களினதும் கூலிகளினதும் அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். இந்த வேதனங்கள் கூலிகளில் அனுமதிக்கப்பட்ட கழிவு என்பது தொடர்பாக பேசுகிற போது ஒரு விடயம் எங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். வேதனங்கள்ல இருந்து கழிப்பதற்கான சில விடயங்களும் இருக்கு. அது நிதி ஒழுங்கு விதி பின்னிணைப்பு 7 சரியா இருக்கு. பின்னிணைப்பு 7ல் சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. என்னென்ன விடயங்களை சம்பளத்தில் இருந்து கழிக்கலாம் என்று சொல்லி அது சில வேளைகளில் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது பெறுமதியானதாக இருக்கும். சம்பளத்தில் இருந்து
கழிக்கக்கூடிய கழிப்பனவுகள் என்ன? இப்போதைக்கு நான் வேறு ஒரு விடயமே சொல்லுகிறேன். சாதாரணமாக சம்பளத்தில் இருந்து கழிக்கக்கூடியது என்ன என்கிறது மட்டும்தான். அது இந்த சதவீதங்களை பற்றி எல்லாம் கதைக்கல. பின்னணைப்புகளை கொஞ்சம் நாங்கள் பார்த்துட்டு போகணுங்கிற வசதிக்காக. சரிதானே? எத்தனை வகையான இதை கொஞ்சம் குறித்து கொள்ளுங்க. நீங்கள் புத்தகம் இருந்தால் பரவாயில்லை, இருந்தாலும் நீங்கள் குறித்து கொள்வது தான் நல்லது. அதில் சிலது பார்க்க வேணாம். உதாரணத்துக்கு இந்த செலவு குறியீடுகள் எல்லாம் வரவு செலவு திட்டத்தில் தான் பார்க்க வேணும், இதில் பார்க்க வேண்டாம். அது சில வேளையில் தவறான விடைய தரும். அது நான் கடைசியாக காட்டினேன் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே அது எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி பார்த்தேன். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியாக அதை பார்த்துக்கொள்ளணும். இதில் இருக்கிறத பார்க்க வேண்டாம். பின்னணைப்புகள் எடுத்து காட்டலாம். சரி, கவனிங்க. இது வேதன பட்டியலில் அதிகாரம் பெற்ற கழிப்புகள். அதாவது வேதன பட்டியலில் அனுமதிக்கப்பட்ட கழிப்பனவுகள் எவை என்று சொல்லி சம்பளத்திலிருந்து கழிக்கக்கூடிய விடயங்கள் எவை என்று சொல்லி பார்ப்போம். ஒன்று நியதி சட்டமுறையான கழிப்புகள். நியதி சட்டமுறையான கழிப்புகள் ஏதாவது ஒரு சட்டத்தினால அதிகாரம் அளிக்கப்பட்டவையாக இருக்கும். அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அவருக்கு சம்பளத்தில் இருந்து இதை கழிக்க வேணும் என்று சொல்லி. உதாரணத்துக்கு WNO. சரிதானே? WNOP மற்றது இந்த அரசாங்க சேவை சகாய நிதியம் ஒன்று இருக்குது, PSPF என்று சொல்லி இருக்குது. இதில் சுகாதார காப்புறுதி என்று இருக்குது. இப்போ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த காப்புறுதி நம்பிக்கை நிதியம். வருமான வரி, ஒரு உத்தியோகத்தர் வருமான வரி செலுத்த வேண்டிய தொகைக்கு வருமானம் பெறுவாராக இருந்தால், இப்போ 1,50,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் பெறுமாக இருந்தால் அதை கழிச்சு அனுப்ப வேண்டியது ஒன்று இருக்குத்தானே, வருமான வரி. அப்போ இவை நியதி சட்டமுறையான கழிப்புகள். நாங்கள் கெடிங் பார்த்து கொள்ள வேண்டியது ஒன்று நியதி சட்டமுறையான கழிப்புகள். ரெண்டாவது திணைக்கள அறவீடுகள். திணைக்களத்தினால மேற்கொள்ளப்படுகிற அறவீடுகள், அவர்களுக்கு கொடுத்த கடன்கள், அட்வான்ஸ்னு சொல்லுவோம், முற்பணங்கள், சில வேளையில் மேலதிக கொடுப்பனவுகள், பிணைப்பணம், தண்டப்பணம், வீட்டு வாடகை, இந்த மாதிரியான அவர்கள்ட்ட இருந்து அறவிட வேண்டிய முத்திரை கட்டணங்கள் போன்றவை திணைக்கள அறவீடுகள். நியதி சட்டமுறையான கழிப்புகள் ஒன்று, திணைக்கள அறவீடுகள் 2, 3 தேசிய வங்கிகளுக்கும் பிற அரசு நிறுவனங்களுக்குமான பண அனுப்புகைகள். இது அவர் சொன்னால் அல்லது தேவைப்பட்டால் அதை அனுப்பலாம். தேசிய வங்கிகள் பிற அரச நிறுவனங்களுக்கான பண அனுப்புகைகள், வீடமைப்பு அதிகார சபை, இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி போன்றவற்றுக்கு அனுப்ப வேண்டிய கொடுப்பனம். அதுபோல கடன் வழங்கும் நிறுவனங்கள், அங்கீகரிக்கப்பட்ட கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கான கொடுப்பனம், அங்கீகரிக்கும் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கான கொடுப்பனம், லோகோர் சீமாட்டி நிதியம் அண்டு இருக்குது, தொழிலாளர் முதலீட்டு கடன் நிதியம், கூட்டுறவு சிக்கன சங்கம், இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. அப்போ அங்கீகரிக்கப்பட்ட கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கான பண அனுப்புகை. அதே போல தன்னியலான, அதாவது அவருடைய விருப்பத்தின் பேரிலான உதவுதொகைகள். உதாரணத்துக்கு தொழிற்சங்க சந்தாப்பணம், சரிதானே, சேவாவினதா கலைகளுக்கான கொடுப்பனவு. இந்த மாதிரி தொழிற்சங்க சந்தாப்பணத்தை நாங்கள் ஞாபகம் வச்சு கொள்வோமே. நலம்புரி சங்கத்துக்கான கொடுப்பனவு, தொழிற்சங்க சந்தாப்பணம், இந்த மாதிரியான கொடுப்பனவுகள் தன்னியலான உதவுதொகைகள். அப்போ 5 தலைப்புகளுக்கு கீழே இந்த கழிப்பனவுகள் வருகிறது. நியதி சட்டமுறையான கழிப்பனவு, திணைக்கள அறவீடு, தேசிய வங்கிகளுக்கும் பிற அரசு நிறுவனங்களுக்குமான பண அனுப்புகைகள், அங்கீகரிக்கப்பட்ட கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கான பண அனுப்புகைகள், தன்னியலான உதவுதொகைகள் என்கிற 5 வகைக்குள்ள இது வருது. இதை ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு வகை, ஒரு கேள்வி ஞாபகம் வச்சிருக்கு. ஏன்னா அரசாங்க அலுவலர்களுடைய வேதனங்கள்ல இருந்து கழிப்பனவு செய்யக்கூடிய வகைகள் என்னென்ன, இந்த 5 வகையானது இருக்கு. பெரும்பாலும் கேள்வி வாரது இதுக்குள்ள இல்லை. கேள்வி வாரது இந்த வேதனங்கள் கூலிகளிலிருந்து அனுமதிக்கப்பட்ட கழிவுகள்.
இங்கு வேதனங்கள் கூலிகளிலிருந்து அனுமதிக்கப்பட்ட கழிவுகளை 2 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று வேதன பட்டியலில் காட்டுவதற்கென்று அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். வேதன பட்டியலில் காட்டுவதற்கென்று அனுமதிக்கப்பட்ட கழிவுகள், அதுதான் இப்ப பார்த்த 5 வகையான வேதன பட்டியலில் காட்டுவதற்கென்று அனுமதிக்கப்பட்ட கழிவுகள் என்று கேட்டால் அந்த 5 வகையை நீங்கள் சொல்ல வேண்டும். 2வது, 1 மாத சம்பளத்தில் அல்லது கூலியில இருந்து 40% எல்லைக்கு உட்பட்ட கழிவுகள். ஒரு மாத சம்பளத்தில் இருந்து 40% மேல சாதாரணமாக கழிக்க முடியாது. 40% மேல ஒருவருடைய சம்பளத்தில் இருந்து கழிக்க கூடாது. ஆனால் 40% எல்லைக்கு விதிவிலக்கானவை என்று சொல்லி 2 வகையானவை இருக்கு. 40%க்கு மேற்பட்ட மொத்த கழிவுகளை கழிக்க இயலாத ஒருவருடைய சம்பளத்தில் இருந்து. ஆனால் நியதி சட்டமுறையான கழிவுகள் திரைசேரியினால் காலத்துக்கு காலம் வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகையில நியதி சட்டமுறையான கழிவுகள் என்று சொல்லி இருக்கு. ஒன்று, அதை விட திரைசேரி அறிவித்தல்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற கழிவுகள், சில கழிவுகள் இருக்குது. இவை விதிவிலக்கானவை. அப்ப 40% கட்டுப்பாட்டுக்கு உட்படாதவை எவை என்று கேட்டால் அதுக்குள்ள 2 கேட்டகரி இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு படம் மாதிரி காட்டினா, முதலாவது இங்க காட்டப்பட்ட கழிவுகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வேதன பட்டியலில் காட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். இன்னொரு வகை இருக்குது, 1 மாத வேதனத்தில் அல்லது கூலியில 40% எல்லைக்கு உட்பட்ட கழிவுகள். பொதுவா எந்த கழிவென்றாலும் 40%க்கு மேற்பட்ட மொத்த கழிவுகளை செய்யக்கூடாது என்பது ஒரு பொதுவான விடயம். ஆனால் 40% மிஞ்சியும் அறவிடலாம் என்பதாக 2 வகை இருக்கு. ஒன்று நியதி சட்ட முறையான கழிவுகள், சட்டத்தினால் இந்த கழிவுகள் வேதனத்திலிருந்து செய்யப்படுதல் வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 2வது திரைசேரி காலத்துக்கு காலம் தன்னுடைய அறிவித்தல் மூலமாக வழங்குகிற கழிவுகள், அதுவும் கட்டாயமா அறவிடலாம். அதாவது 40% என்று பார்க்க தேவையில்லை, முழுவதையும் கழிக்கணும் என்றாலும் கழிக்கலாம். இப்ப சட்டமுறையான கழிவுகளுக்கான உதாரணம், சட்டமுறையான கழிவுகள் அதே போல அதிகாரமளித்த வரையறையிலிருந்து விலக்களிக்கப்பட்ட சட்டமுறை அல்லாத கழிவுகள். சட்டமுறை அல்லாதது ஆனால் கட்டாயம் கழிக்கணும், அது திரைசேரினாலே அனுமதிக்கப்பட்டது. 2 வகை இருக்கு. சட்டமுறையான கழிவுகள், விதவைகள், அனாதைகள், ஓய்வூதிய நிதியத்துக்கான கழிப்பனவு, அதுபோல அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதிய அறவீடு, உள்நாட்டு இறைவரி கொடுப்பனவுகள், கட்டாய உதவுதொகைக்கு பதிலான உயிர் காப்புறுதி கட்டுப்பணம் செலுத்துவது. இந்த அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதிய கட்டளை சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட கட்டாய உதவுதொகைக்கு பதிலான லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது. அப்ப இந்த வகையானது அதுகளுக்கு ஒரு 2-3 உடனே ஞாபகம் வரக்கூடிய மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இது சட்டமுறையான கழிவு. விதவைகள், அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தகுதிதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம், அரசாங்க சேவை அலுவலர்களுக்கான நிதியம், பிஎஃப் என்று சொல்லுவோம், உள்நாட்டு இறைவரி கொடுப்பனவுகள், அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதிய கட்டளை சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்ட கட்டாய உதவுதொகைக்கு பதிலான உயிர் காப்புறுதி கட்டுப்பணம் செலுத்துதல் போன்றவை கட்டாயமாக கழிக்க வேண்டிய சட்டமுறையானது. அடுத்தது விலக்களிக்கப்பட்டவை. இது சட்டமுறையானது அல்ல, ஆனால் 40% கடந்து செய்யலாம். விழா முற்பட அறவீடுகள், ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எடுத்து போட்டு கழிக்க 40% கடக்குது கழிக்காம விடுவோமோ. வேதன முற்பணங்களை அறவிடுதல், சம்பள முற்பணம் 212(2) என்று சொல்லி இங்கதான் அதை கண்டுபிடிக்கும். 212(2) செலுத்திய வேதன முற்பணங்கள் அதை அறவிடத்தானே வரும், சரிதானே? அதே போல அரை சம்பள லீவு, சம்பளமற்ற லீவு, மேலதிகமாக செலுத்திய அறவீடுகள், மிக கட்டணங்கள், வீடமைப்பு கடன்,
தேசிய காப்புறுதி கூட்டுத்தாபனம் இப்போ என்ன காப்புறுதி நம்பிக்கை நிதியத்துக்கான கொடுப்பனவு, கடன் நிதியங்களுக்கான கொடுப்பனவு, லோகோர் சீமாட்டி நிதியத்துக்கான கடன் கொடுப்பனவு, அரசாங்கத்துக்கான நன்கொடைகள், அரசாங்கத்துக்கு நன்கொடை கொடுக்க போறாருன்னா அதையும் நாங்கள் கழிச்சு கொள்ளலாம். அரசாங்கத்துக்கு கொடுக்குற நன்கொடைகள் போன்றவை 40% வரையறைக்குள்ள வராது. கேள்வி எப்படி வரும் என்றால், சம்பளத்திலிருந்து கழிப்பனவு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட 40% வரையறையிலிருந்து விலக்களிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் அல்ல கழிப்பனவுகள் எவை என்று கேட்பார். அப்ப நீங்கள் அதை 2 விதமாக சொல்லணும். ஒன்று, அதிகாரம் அளிக்கப்பட்ட வரையறையிலிருந்து விலக்களிக்கப்பட்ட நியதி சட்டமுறையான கழிவுகள், அதுக்கு உதாரணம் சொல்லணும். அதிகாரமளித்த வரையறையிலிருந்து விலக்களிக்கப்பட்ட நியதி சட்டமுறை அல்லாத கழிவுகள், இந்த ரெண்டுமே 40% பார்க்காம கழிக்கக்கூடிய 2 வகை. இதுக்கு மேல 2 பெரிய கேட்டகரியாக நாங்கள் இது பிரிக்கிறோம். வேதன பட்டியலில் காட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்ட கழிவுகள், 1 மாத வேதனத்தில் அல்லது கூலியிலிருந்து 40% எல்லைக்குட்பட்ட கழிவுகள். உங்களுடைய கேள்வி வருகிறது பெரும்பாலும் இந்த பகுதிக்கு கீழே இருந்து தான் வரும். இதுக்கு கீழே இருக்கிற பகுதியை தான் கேள்வியாக கேட்பார்கள். 1 மாத வேதனம் அல்லது கூலியின் 40% மேற்பட்ட மொத்த கழிவுகளின் வரையறையிலிருந்து விலக்களிக்கப்பட்டவை என்று கேட்கப்பட்டால், நீங்கள் ஒன்று சட்டமுறையான கழிவுகள், அடுத்தது அதிகாரமளித்த வரையறையிலிருந்து விலக்களிக்கப்பட்ட நியதி சட்டமுறை அல்லாத கழிவுகள் என்று சொல்லிட்டு அதுக்குரிய உதாரணங்களை சொல்லக்கூடியதாக இருக்க. சரி, அப்ப நாங்கள் 31வது கேள்வியோடைய நிறைய நேரம் இருந்துட்டோம், தொடர்ந்து போவோம். சரியா? 32வது கேள்வி, கணக்கீட்டு உத்தியோகத்தரினால் நிதி கட்டுப்பாடுகள் தொடர்பான கடமைகளினை கையளிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ள நிதி ஒழுங்கு விதி. இப்போ இதுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன கடமை கையளிப்பு தொடர்பாக, நிதிசார் கடமை கையளிப்பு தொடர்பாக 135 சொல்லு. இந்த பகுதி நாங்கள் கலந்துரையாட மாட்டோம். கவனம். 136 அனுமதி அளித்தல் என்றால் என்ன, அனுமதி அளிக்கும் உத்தியோகத்தர் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு என்னென்ன விதங்களில் பொறுப்பு சொல்ல வேணும், 137 அங்கீகாரம் அளித்தல் என்பது என்ன, அங்கீகாரம் அளிக்கும் உத்தியோகத்தர் என்னென்ன விடயங்களில் பொறுப்பு சொல்ல வேணும், 138 சான்றுறுதிப்படுத்தல் அல்லது அத்தாட்சிப்படுத்தல் அல்லது உறுதிப்படுத்தல் என்பது என்ன, அந்த உத்தியோகத்தர் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு என்னென்ன வகையில பொறுப்பு சொல்ல வேணும். அதுபோல 139 கொடுப்பனவு செய்தல், கொடுப்பனவு உத்தியோகத்தர் என்பவர் யார், அவர் என்னென்ன விடயங்கள்ல பொறுப்பு சொல்ல வேணும் அல்லது அவர் என்னென்ன விடயங்களை பார்க்க வேணும் என்பது தொடர்பாக ஏற்கனவே தெளிவாக பேசிய காணொளிகள் இருக்குது. தயவு செய்து குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கோ. இப்படியான கேள்விகள் கேட்க மாட்டார்கள் என்று இல்லை, கடந்த தடவை கேட்கப்பட்டது. என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் கொடுப்பன உத்தியோகத்தராக இருக்க வேண்டும், அவருடைய பொறுப்பு கூறல் தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. சரி, அடுத்தது 33வது கேள்விக்குள்ள போவோம். கொடுப்பனவு நடவடிக்கைகளின் போது காசோலை ஒன்றின் அடியிதழில் உள்ளடக்கப்படுகின்ற விவரங்களில் மிக முக்கியமானதாக அமைவது உறுதிச்சிட்ட இலக்கம் மற்றும் பெறுமதி, திகதி மற்றும் கையொப்பமிடுபவரின் சிற்றொப்பம், செலவின விடயம் மற்றும் கணக்கில் உள்ள காசு மீதி, செலவின விடயம் மற்றும் பெறுபவரது பெயர். ஜூட் சொல்லியிருக்கார், முதலாவது உறுதிச்சிட்ட இலக்கம் மற்றும் பெறுமதி என்று சொல்லப்பட்டிருக்கார். இது எங்க இருக்குது? நிதி ஒழுங்கு விதி 386 காசோலைகள் கொடுப்பனவு சம்பந்தமாக இருக்கிறதுல 3வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறதுல விடயம் என்னன்னா, உறுதிச்சிட்ட இலக்கம் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. மற்ற 3 விடைகள்லையும் உறுதிச்சிட்ட இலக்கம் இல்லாதபடியால் நாங்கள் இந்த விடையை எடுத்துக்கொண்டு வரோம். அங்கே பெறுமதியை பற்றி சொல்லல, ஆனால் எங்களுக்கு தெரியும், சாதாரணமான நடைமுறையில் தெரியும், உறுதிச்சிட்ட இலக்கமும் அதாவது வவுச்சர் நம்பரும் பெறுமதியும் அதில் இருக்க வேண்டும். சரி, காசோலை தொடர்பாக 386 ஆர்வம் இருக்கிறவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். 34வது நிதி ஒழுங்கு விதிக்கமைய முந்தைய வருடத்துக்கான கொடுப்பனவுகளை நடப்பு வருட ஒதுக்கீடுகளிலிருந்து மேற்கொள்வதற்கான அனுமதியினை பெற்றுக்கொள்ள வேண்டியது.
பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரிடம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது 115(4). ஆனா வாசித்தீங்கன்னா கடந்த நிதியாண்டுக்கு முந்தைய ஆண்டுகளின் கொடுப்பனவுகள் என்று சொல்லி கீழே விளக்கம் இருக்கு. ஆனால் தலைப்பு எப்படி போட்டிருக்கு, கடந்த நிதியாண்டுக்கான கொடுப்பனவு என்று சொல்லி போட்டிருக்காங்க. நான் அந்த பகுதியை ஒரு காட்டுகிறேன் உங்களோட வசதிக்காக. காலங்கடந்த கொடுப்பனவு தானே 115. என்ன காலங்கடந்த கொடுப்பனவு தொடர்பாக சொல்லுகிற போது தலைப்பு அப்படித்தான் இருக்கு. நிதியாண்டு, கடந்த நிதியாண்டுக்கான கொடுப்பனவு என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை விவரிக்கிற போது கடந்த நிதியாண்டுக்கு முன்னுள்ள கொடுப்பனவுகள் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கு. அதற்காக காட்டுவோம் பார். நூற்றி 15(4) இப்படித்தான் காட்டுறாரு. அப்படின்னா கடந்த நிதியாண்டுக்கு உரிய கோரிக்கைகள் என்று போட்டிருக்காங்க. ஆனா கீழே விளக்கம் சொல்றாங்க கடந்த நிதியாண்டுக்கு முந்தியுள்ள நிதியாண்டுக்குரிய ஒவ்வொரு கோரிக்கை. அக்கோரிக்கைக்கு கொடுப்பனவு செய்யும் முன்னர் தாமதத்துக்குரிய காரணம் எவ்வாறு இருந்த போதும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு விடப்படல் வேண்டும் என்று மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு சொல்லப்படுகிற கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு நவம்பர் மாதத்துக்கு முந்தைய கொடுப்பனவு, டிசம்பர் மாதத்துக்கான கொடுப்பனவு கணக்கீட்டு உத்தியோகத்தர் இந்த கொடுப்பனவுல செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கேரிங்க வச்சுக்கொண்டு தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இதுதான் இப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர்க்கல கடந்த நிதியாண்டுக்குரிய கோரிக்கை என்கிற தலைப்பை வச்சுக்கொண்டு கேள்வி கேட்டால் அது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்குரியது. சரி, நவம்பர் டிசம்பர் சொன்ன கணக்கீட்டு உத்தியோகத்தரன் இருக்குதானே, அதை வச்சு கொண்டு எடுக்கிறாங்க கணக்கீட்டு இல்லை உத்தியோகத்தர். இல்லை, என்ன பிரச்சனை என்றால் இப்போ உங்களோட கேள்வி விளங்குது எனக்கு. அதில் இருக்கிற விளக்கம் அப்படித்தான் இருக்கு. கடந்த நிதியாண்டுக்குரியது நவம்பர் மாதத்துக்குரிய கொடுப்பனவு, டிசம்பர் மாதத்துக்குரிய அடுத்த நிதியாண்டு மார்ச் மாதத்துக்குள்ள செய்யலாம், அது கணக்கீட்டு உத்தியோகத்தர் செய்யலாம் என்ற விளக்கம் இருக்கு. ஆனால் இவங்க இந்த கெடிங்களை தான் நின்றுருப்பாங்க. நிச்சயமாக இந்த தலைப்புக்குள்ள தான் நின்றுருப்பாங்க. கடந்த நிதியாண்டுக்குரிய கோரிக்கைகள் என்கிற தலைப்பை வச்சு கொண்டு தான் கேள்வி செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு பிரச்சனை தான். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் விட எழுதுகிற போது சில விட ஸ்கீமில் இருந்து அது வேறுபட்டு போயிருக்கும். தவிர்க்கலாம். இங்க முந்தைய வருடத்துக்கான கொடுப்பனவு நடப்பு ஒதுக்கீடுகளிலிருந்து செய்தல் என்பதை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று. இனி இதுக்குரிய மார்க்கிங் ஸ்கீம் இன்னும் கிடைக்கையில் சில வேளைகளில் நீங்கள் சொல்றது போல விளக்கத்தின் அடிப்படையில் தெளிவாக கணக்கீட்டு உத்தியோகத்தர் விட கொடுக்கப்பட்டிருக்கோ தெரியாது. சாதாரணமாக இங்கே பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று எடுத்துக்கொள்வோம். இதுக்குள்ள வாத பிரதிவாதம் இருக்குது, நான் அதை மறக்கை. சரி, அடுத்தது வைப்பு கணக்கினுடைய மீதி என்னவாக இருக்கும்? சொத்து. வைப்பு கணக்கினுடைய மீதி, வைப்பு கணக்கு என்கிறது எங்கள் காசை டிபாசிட் பண்ணி வச்சிருக்காங்களா, அது திருப்பி கொடுக்கப்பட வேண்டியது, கொடுத்து தீர்க்க வேண்டியது. அது ஒரு பொறுப்பு, சொத்து அல்ல, அது ஒரு பொறுப்பு. நாங்கள் வைப்பு கணக்கினுடைய மீதி என்பது யாரோ வைப்பு செய்து நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆகவே அது ஒரு பொறுப்பாக இருக்கும். இந்த 36வது அரசு திணைக்களம் ஒன்றிலிருந்து விநியோகிக்கப்படுகின்ற காசோலை என அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய பிரதான காரணி. 3வது 30 நாட்களுக்கு மட்டும் செல்லுபடியாகும் என குறிப்பிடப்பட்டிருத்தல். அது அரசாங்க காசோலை 30 நாள் என்று குறிப்பிடப்பட்ட காசோலை எல்லாம் அரசாங்க காசோலையாகத்தான் இருக்குமா? மற்றது எல்லாமே இப்ப தனியார் காசோலைக்கும் பொருந்தக்கூடியது. பாருங்க, முதல் தனியார் காசோலைக்கும் பொருந்தக்கூடியது. அரச வங்கியினுடைய காசோலைங்கிறது அது இலங்கை வங்கி, மக்கள் வங்கியில பிரைவேட் ஆக்கள் வச்சிருக்கிறார் கரண்ட் அக்கௌண்ட், அது பிரச்சனை, அது எடுக்கிறாது. ரெண்டாவது, கைமாற்றத்தகாததுன்றது தனியாரம் குறுக்கு கோடிடலாம் தானே கைமாற்றத்தகாதது என்று சொல்லி. கட்டாயம் குறுக்கு இல்ல, அது சரி. நான் கேட்கிறேன், அரச காசோலை என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய பிரதான காரணி கைமாற்றத்தகாதது என்று இருந்தால் அரச காசோலை என்று அடையாளப்படுத்தலாமா? அரச காசோலை என்று சொல்லி தனியான அடையாளம் எது? காசோலையில குறிப்பிட்டிருப்பீங்களா அரச கணக்கின் மீதானது என்று சொல்லி? இல்ல, குறிப்பிடுறது இல்லையா?
சரியா? இது ஒருக்கா பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு. நாளைக்கு உங்களோட செக் ஒருக்கா பார்த்துட்டு எனக்கு தெரிந்து மேலே இருக்கக்கூடிய 3 விடயங்களை 30 நாட்களுக்கு செல்லுபடியாகும் என்று குறிப்பிடப்படுவது தனியார் காசோலைக்கு இருக்கக்கூடாதுன்னு இல்லை. கைமாற்றத்தகாதது என்பதும் இருக்கலாம். சரி, கட்டளை காசோலையாக இருப்பது என்று தரப்பட்டிருக்குமாக இருந்தால் அது அரச கணக்கில் இருந்தானது என்பதை அடையாளப்படுத்துகிற ஒன்றாக இருக்கும். அப்ப அரச கணக்கின் மீதானது என்பது உண்மையாக வருபவரிடம் என்பது நீக்கப்பட்டு கட்டளை காசோலையாக இருக்கும். அரச கணக்கு காசோலை என்பதை அடையாளப்படுத்துகிறது. அதுதான் பிரதானமான வேறுபாடு. இது தவிர மற்ற மூன்றுமே தனியார் காசோலைக்கும் இருக்கக்கூடியது. தனியார் காசோலையை 30 நாட்களுக்கு செல்லுபடியாகும் என்று குறிப்பிடுவதோ, கைமாற்றத்தகாதது என்று கோரிடுவதோ, அல்லது அரச வங்கி காசோலை ஒன்றாக இருப்பதோ, மூன்றுமே அதுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் தான். ஆகவே 4வது பொருத்தமானதாக இருக்கும். ஒரு கால் நாளைக்கு கவர்மெண்ட் செக் கொண்டு பாருங்க, பார்த்துட்டு இதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே. அரசு திணைக்களம் ஒன்றில் காணப்படுகின்ற சங்கங்கள் மற்றும் அமைப்புகளின் பணங்கள் அத்திணைக்களத்தின் பாதுகாப்பு பட்டியலில் தற்காலிகமாக வைத்திருப்பதற்கு என்று சொல்லி போட்டு 4 விட சொல்லி இருக்கிறாங்க. வழி சொல்லுங்க. என்ன 3வது சார், என்னவாவது? திணைக்கள தலைவரின் அனுமதியினை பெற்றுக்கொண்டு ம் 322 322 எத்தனையாவது பிரிவு உங்களை காட்டி விடுவோம். சரியில்லை தானே? தனிப்பட்ட பணம் முதலியன அரசாங்க பட்டியலில் வைத்திருப்பது தொடர்பானதாக இருக்கும். காவல் கட்டுக்காப்பில் உள்ள பொருட்கள் எந்நேரத்திலும் ஒப்பாய்வு செய்வதற்கு கிடைக்கக்கூடியதாக இருத்தல் என்பதில் 3வது பிரிவாக அதில் இருக்குது. திணைக்கள சங்க நிதிகள் தற்காலிகமாக இடம்பெறுதல் என்று சொல்லி இருக்கு. சரிதானே? திணைக்கள சங்க நிதிகள் தற்காலிகமாக இடம்பெறுவது. ஒரு திணைக்கள சங்க, சிக்கன சங்கம் போன்றவை என்று சொல்லியிருக்காங்க. திணைக்கள சங்க நிதி அரசாங்க காப்பு பட்டியலில் தற்காலிகமாக வைக்கப்பட வேண்டுமாயின் அவை சம்பந்தப்பட்ட சங்கத்தின் பொறுப்பிலும் அடுத்து வரும் வேலையாற்று நாளில் எடுக்கப்படுவனவுமாயின் அவ்வாறு வைப்பதற்கு திணைக்கள தலைவரால் அனுமதிக்கப்படலாம். அது சங்கத்தின் பொறுப்பில் தான் வைக்கணும். அதுக்கு சங்கம்தான் பொறுப்பு. காணாம போனால் நாங்கள் பொறுப்பு இல்லை. அடுத்தது அடுத்த வருகிற வேலை நாளில் எடுக்கப்படும். அதுக்கு நாங்கள் பொறுப்பு, பிரச்சனை இல்லை, வையுங்கோ, அடுத்த நாள் வந்து எடுப்போம், அடுத்த வேலை நாளில் வந்து எடுப்போம் என்று சொல்லப்பட்டால் திணைக்கள தலைவருடைய அனுமதியோடு எடுக்கலாம். இங்கே திணைக்களம் ஒன்று காணப்படுகிற சங்கங்கள் மற்றும் அமைப்புகளின் பணங்கள் அத்திணைக்களத்தின் பாதுகாப்பு பட்டியலை தற்காலிகமாக வைத்திருப்பதற்கு அனுமதி இல்லை. கட்டாயமாக நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். திணைக்கள தலைவரினது அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாதுகாப்பு பட்டிக்கு பொறுப்பான கணக்காளர்னது அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ 3வது திணைக்கள தலைவரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கேயும் நிபந்தனை இருக்குது. சங்கத்தினுடைய பொறுப்பிலும் அடுத்து வரும் வேலை நாட்களிலும் எடுத்துக்கொள்ளப்படும். இது நீங்கள் தான் காசேடு செய்கிற பிள்ளைகள்லாம் எனக்கு சொல்ல வேண்டும், எனக்கு தெரியாது. காசேட்டின் பெறுவனவுகள் பக்கத்தில் உள்ளடக்கப்படுகின்ற நடவடிக்கையாக அமையாதது. இந்த கேள்வியை வேறொரு விதமாக எனக்கு திருப்பி சொல்லுங்க. இந்த கேள்வியை வேறொரு விதமாக மாற்றிக்கொள்ளுங்க. காசேட்டின் பெறுவனவுகள் பக்கத்தில் உள்ளடக்கப்படுகின்ற நடவடிக்கையாக அமையாதது என்பதை இந்த கேள்வியை வேற வடிவத்தில் சொல்லுங்க. யாரா? காசேட்டின் கொடுப்பனவு பக்கத்தில் உள்ளடக்கப்படுவது. கொடுப்பனவு பக்கத்திலையா? பெறுவனவு பக்கத்தில் உள்ளடக்கப்பட்டது. உள்ளடக்கப்படுகின்ற நடவடிக்கையாக அமையாதது என்று கேட்டேன். அந்த சுருக்கம் என்னென்னா, இந்த 4ல் எது காசாக கிடைக்காதுன்னு கேட்கிறேன். காசாக கிடைக்கிற எல்லாம் காசேட்டின் வரவாக பதியப்படும், பெறுவனவுகள் பக்கத்தில் பதியப்படும். இந்த 4ல் எது காசாக கிடைக்காது? 3வது சார், குறுக்கு பதிவுகள் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற அறவீடுகள் பணமாக கிடைப்பது இல்லை. பணமாக கிடைக்காவிட்டால் காசேட்டில் பதிய மாட்டோம் தானே.
சரி, அப்போ கேள்வியை எளிமையாக விளங்கி கொண்ட வேண்டாம். சரி, இதுக்கு எங்கே நிதி ஒழுங்கு விதிக்க போகிறது வேண்டா கஷ்டம். இதுதான் பர்டிகுலராக நிதி ஒழுங்கு விதி என்று சொல்லி காட்ட இயலாது. ஆனால் எங்களுக்கு தெரியும், காசேட்டின் பெறுவனவு பக்கத்தில் உள்ளடக்கப்படுகின்ற நடவடிக்கை அனைத்தும் காசாக பெறப்பட்டதாக இருக்கணும். காசுங்கிறது வேறு வடிவத்திலையும் வரலாம், ஆனால் காசாக பெறப்பட்டு இருக்க வேண்டும். இங்கே காசாக வராது. ஆகவே குறுக்கு பதிவுகள் மூலமான அறவீடுகள் என்பதாக வைத்துக்கொள்வோம். இங்கே ஒரு கணக்குக்கு பெறுமதி மாறுமே தவிர காசு வராது. காசு கொடுக்கல் வாங்கலாக காசு மீதியே அது மாற்றி அமைக்காது என்பதனால காசு ஏட்டுக்கு வராது. மொத்த ஏற்பாடுகள் என்பது என்ன? ஒன்றோடு ஒன்று தொடர்பட்ட மூலதன இந்த கருத்திட்டங்களுக்கான அந்த செலவுகளை ஒன்றாக்கி அதுக்கு அங்கீகாரத்தை வழங்குறது. நிதி ஒழுங்கு விதி 21 பார்த்து கொள்ளுங்க. அதை தனித்தனியாக பிரித்து காட்ட முடியாது. பிரித்து காட்டுவதில் சிரமம் இருக்குது என்று சொல்லி இருக்கக்கூடிய பல கருத்திட்டங்கள், ஒன்றிலிருந்து ஒன்று பிரித்தறிய முடியாத அல்லது பிரிப்பதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய அதாவது வகுத்து காட்ட முடியாத கருத்திட்டங்களை ஒன்றாக சேர்த்து அவை எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு தொகையை ஏற்பாடு செய்வதுதான் மொத்த ஏற்பாடு என்று சொல்லப்படும். மொத்த ஏற்பாடாக இதுவரையில மாற்றம் செய்யப்படையில் மொத்த ஏற்பாடாக செய்யக்கூடிய உச்ச இல்லை எவ்வளவு? 5 மில்லியனா? மொத்த ஏற்பாடாக செய்யக்கூடிய மொத்த இல்லை 5 மில்லியன் ரூபாய்க்கு. நிதி ஒழுங்கு விதி 21 ஆர்வம் இருக்கிறார்கள் படிக்கிறதுக்காக சொல்லித்தார். மொத்த ஏற்பாடுகள் தொடர்பாக உங்களை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. நிதி ஒழுங்கு விதி 21 இருக்கு மொத்த ஏற்பாடு. அதாவது அதை வெவ்வேறாக வகுத்து காட்ட முடியாத கருத்திட்டங்களை அதை அப்படியே செட்டா ஒரு திராட்சை குலை மாதிரி அப்படி மொத்தமாக எல்லா கருத்திட்டத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஏற்பாட்டை செய்து விடுவது மொத்த ஏற்பாடு என்று அழைக்கப்படும். அதுக்கு முன்னுக்கு தான் மேலே இருக்கிறது மொத்த மதிப்பு 20வது, இது 21வது மொத்த ஏற்பாடு. இப்போ மொத்த ஏற்பாடு செய்யக்கூடியது அதில் 5 மில்லியன் ரூபாய் என்று சொல்லி இருக்குது. இப்போ இங்கே ஒவ்வொருவராக வகுக்கப்பட முடியாத கருத்திட்ட ஒதுக்கு. இந்த கருத்திட்டங்களை தனித்தனியாக பிரித்து காட்ட இல்லாமல் இருக்கிற போது ஒட்டுமொத்தமாக கருத்திட்டங்கள் ஒரு கூட்டுக்கு ஒதுக்கி விடுகிறதாக இருக்கும். சரி, அடுத்தது 40வது. அரச உத்தியோகத்தர்களின் கடன் முற்பண கணக்கில் இருந்து அறவிடப்படுகின்ற வட்டிகள். வட்டி கொடுப்பனவு தொடர்பான செலவின விடயத்துக்கே மேலதிக கட்டணமாக குறிப்பிடப்படுகிறது. அந்த முற்பண கணக்குக்கே வரவு வைக்கப்படுகிறது. அந்த முற்பண கணக்குக்கே செலவு வைக்கப்படுகிறது. அரச வருமானத்துக்கு செலவு வைக்கப்படுகிறது. 4வது எங்க இருக்குது அது? அப்படித்தான் செய்யறோம் நாங்களே, என்ன அப்படித்தானே? ஓகே. அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வாடகை, வட்டி, லாபம் போன்ற வருமானங்கள் எல்லாம் அரசுரை என்பதாக அடங்கும். ஒரு கால் நிதி ஒழுங்கு விதி 83 பார்க்க வேணும். அரச வருமானங்களினுடைய வகைப்பாடு தொடர்பாக நிதி ஒழுங்கு விதி 83ல் இந்த வாடகை, லாபம், பங்கு லாபம், வட்டி என்பவை ஒரு செட்டாக காட்டப்பட்டிருக்குது. நிதி ஒழுங்கு விதி 83ல் பாருங்க, அரச வருமானங்கள் எவை என்று சொல்லி இருக்குது. சரியா? அதுக்குள்ள பார்த்துக்கொள்ளுங்க. மறுபடி இந்த வரவு செலவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னாலும் வருமானங்களில் வட்டி தனியாக காட்டப்பட்டிருக்கு. அதுக்காக அரசு அலுவலர்களுடைய முற்பண கணக்கினுடைய வட்டி என்று சொல்லி அப்படி காட்ட மாட்டோம்னா, வட்டி என்பது இப்போ அந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு தெரியும், அது ரெவென்யூவுக்கு தனியான ஒரு கேட்டுக்குள்ளே தான் வைக்கும். ரெவென்யூ கேட்டுக்குள்ளே அதை வைப்பினோம். அப்போ முற்பண கணக்கில் இருந்து மட்டுமல்ல, எப்படி வட்டி வருமானம் கிடைச்சா என்ன ஞாபகம் வச்சுருங்க, வட்டி, லாபம், பங்கு லாபம் போன்ற வருமானங்கள் எல்லாமே ரெவென்யூவுக்கு தான் எடுக்க வேணும். அரசாங்கத்துக்கு கிடைக்கிற ஒரு வருமானம் ஒருபோதும் ஒரு போர்டில் காசை சேர்க்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி, ஒரு போர்டில் காசை சேர்க்கிறதுக்கு அனுமதி இல்லை. எப்போ அந்த அனுமதி செய்யப்படலாம், எப்போ அது செய்யலாம்? ஒரு போர்டில் எப்போ காசு சேர்க்கலாம்? வருமான அறவீடுகள் வேறு, அந்தந்த வருமான தலைப்புக்கு வரவு வைக்கப்படும். ஒரு செலவின தலைப்பிலான ஓட்டுக்கு எப்போ காசு சேர்க்கலாம்?
மிகையறவு மிகை தெரியும். கொடுப்பனவு மட்டும். சரிதானே? சேர்ச்சார்ஜ் மட்டும் அந்த கேட்டில் திருப்பி வரவு வைக்க வேணும். தவறுதலாக கொடுக்கப்பட்ட மேலதிகமாக கொடுக்கப்பட்ட தொகைகள் மட்டும். ஒரு ஹெட்டில் இருந்து கொடுத்து போட்டு மாற்றப்படாத காசோலையாக இருந்தால் கூட ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணலாமோ, திருப்பி வரவு வைக்கலாமோ? எங்க எடுக்கிற நீங்க மாற்றப்படாத காசோலை? 6 மாதம் வச்சிருந்து மாத்துறாரு இல்லையா அந்த செக்கண்டா, அது எங்க எடுக்கிற நீங்க? அரசு வருமானம் வைப்பு கணக்கு. அரசரைக்கு எடுக்கணும். வைப்பு கணக்கு இல்லை, அரசரைக்கு ரெவன்யூக்கு எடுக்கணும். ரெவன்யூக்கு எடுக்க வேணும். ஏன்னா அவரு கடிதம் எல்லாம் போட்டு அந்த கதையில் நாங்கள் கதைச்சு நாங்கள் போடுறதுக்கு 6 மாதம் கிடக்கு காசோலைக்கு என்ன நடவடிக்கைன்னு கவனமா பார்த்து வைக்கும். அது ரெவன்யூக்கு தான் நடக்கிற. அப்போது கூட அந்த காசோலை எந்த தலைப்பில் இருந்து வழங்கப்பட்டதோ அந்த தலைப்புக்கு எடுத்து வைக்கிறது இல்லை. அது செலவு செய்தாச்சு. இனி எடுக்கிறதுண்டா அரச வருமானத்துக்கு தான் எடுக்கிறது. ஒரே ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது. மேலதிக கொடுப்பனவை மட்டும் திருப்பி பெறுகிற போது அந்த தலைப்பிலேயே வர வச்சு விடுவோம். சரி, அடுத்தது 40 கேள்விகள் வெற்றிகரமாக MCQ முடிச்சிட்டோம். அடுத்தது ஸ்ட்ரக்சர், செமி ஸ்ட்ரக்சர், இப்படி என்னமோ 40 தொடக்கம் 60 வரை உள்ள வினாக்களுக்கு விடைகளை தேடும். புள்ளிக்கோட்டின் மீது விடை எழுதுக என்று கேட்டிருக்குது. எல்லாத்துக்கும் 2 புள்ளி தருவார் எழுதினார். அரசு திணைக்களம் ஒன்றின் சேதாரங்கள் சம்பந்தமான விவரங்கள் வருடாந்த ஒதுக்கு கணக்கில் அல்லது வருடாந்த நிதி கூற்றுக்களில் 2 வகுதிகளின் கீழ் உள்ளடக்கப்படுகின்றன. அந்த வகுதிகள் அவை. கிரேட். நாங்கள் நட்டமெல்லாம் படிச்சிருந்தாலும் இது படிக்க இல்லை. நாங்கள் கண்டும் காணாமலும் விட்டுட்டு போன ஒரு பகுதி. அரச திணைக்களம் ஒன்றில் சேதாரங்கள் சம்பந்தமான விவரங்கள் வருடாந்த ஒதுக்கீட்டு கணக்கில் அல்லது வருடாந்த நிதி கூற்றுக்களில் 2 வகுதிகளின் கீழ் உள்ளடக்கப்படுகின்றன. அந்த 2 வகுதியும் எது என்று கேட்கிறார். யார் பதில் சொல்ல போறீங்க? அங்க ஒருத்தரை இங்க ஆணையில அதுக்காக தான் மேக் தந்த நான் உங்கள்கிட்ட இருந்து சிலதை கேப்சர் பண்ணிக்கொள்வோம். இந்த கேள்வி பிரச்சனை தானே, நாம படிக்க உண்மை. அது அழகா எல்லாம் படிப்பிச்சிட்டோம் என்று சொன்னாலும் நட்டம் பற்றிய நிதி ஒழுங்கு விதிகளில் இந்த விடயத்தை நாங்கள் பெருசாக கவனம் எடுக்காமத்தான் விட்டுட்டு போயிட்டோம். கவனிங்க, நட்டங்களினுடைய பதிவுகள் நிதி ஒழுங்கு விதி 110 கீழ் காட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு திணைக்களமும் 2 விதமான ஒவ்வொரு பதிவேடுகளை வைத்திருப்பார்கள். முற்பண கணக்கு முயற்சிகளின் நட்டங்கள், மற்ற முயற்சிகளின் நட்டங்கள் என்று நட்டங்களை பதிவு செய்வதற்காக நட்டங்கள் அறிவிக்கப்படும் போது அல்லது அறிவிக்கப்படாத போது, அறிவிக்கக்கூடிய நட்டங்கள், அறிவிக்க அவசியம் இல்லாத நட்டங்களுக்கு எந்த நட்டமாக இருந்தால், அறிவிக்கப்படுகிற நட்டங்களாக இருந்தாலும் சரி அல்லது அறிவிக்க அவசியமில்லாத நட்டங்களாக இருந்தாலும் சரி, 2 வகையான தலைப்புகளின் கீழ் அவர்கள் கணக்கு வைத்திருப்பார். நட்டங்களினுடைய பதிவு நிதி ஒழுங்கு விதி 102 சொல்லப்பட்ட அந்த நட்டங்களை 2 விதமாக, முற்பண கணக்கு முயற்சிகளின் நட்டங்கள், மற்ற முயற்சிகளின் நட்டங்கள் என்பதாக பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நிதியாண்டிலையும் இது தொடர்பான அறிக்கை தயாரிக்கப்பட்டு இந்த நட்டம் தொடர்பான அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நிதியாண்டிலும் நட்டம் சம்பந்தமான அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு அந்த அறிக்கைகள் இதில் சொல்லப்பட்டிருந்த 25,000 ரூபாய் நட்டம்ங்கிறது இப்போ பொருத்தமில்லை. ஒவ்வொரு இனங்களாக பிரிக்கணும். இது மாற்றப்படையில் தானே நாங்கள் அப்படியே வச்சுக்கொள்வோம். 25,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நட்டங்கள் இனங்களாக பிரிக்கப்பட்டு முழு தொகையும் காட்டப்பட வேணுமா? எங்க காட்ட வேணும்னு சொல்றார்? ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டங்கள் கூற்றும் நிதி ஒழுங்கு விதி 150 பிரகாரம் சமர்ப்பிக்கப்படும் அந்த வாக்கு பணத்தின் ஒதுக்கீட்டு அதிகார கணக்கு, அதான் ஒதுக்கீட்டு கணக்கு. ஒதுக்கீட்டு அதிகார கணக்கில் இது காட்டப்பட வேண்டும். இது எங்க இருக்குது? நிதி ஒழுங்கு விதி 110. உண்மையில் நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 110 நட்டங்கள் தொடர்பான பதிவேடு அதில் உள்ளடங்குகிற விடயங்களை கவனம் செலுத்தி பார்க்குற அளவுக்கு இந்த பகுதியை நாங்கள் பார்க்க.
இதுவரைக்கும் நானும் சொல்லித்தரேன். சரியா? இப்போ இன்றைக்கு அந்த பேப்பரை பார்க்குற போது தான் இதுக்குள்ள ஒரு விடயத்தை தவற விட்டுட்டோம் என்று சொல்லி விளங்குது. பாருங்க, எங்கெல்லாம் நுணுக்கமாக கேள்வி கேட்குறாங்க. அப்போ முற்பண கணக்கு முயற்சிகள், மற்ற முயற்சிகள் என்கிற 2 தலைப்புகளை இது பதியப்படும். அரச திணைக்களத்தில் சேதாரங்கள் சம்பந்தமான விவரங்கள் வருடாந்த ஒதுக்கீட்டு கணக்கில் அல்லது வருடாந்த நிதி கூற்றுக்களில் 2 பகுதிகளின் கீழ் உள்ளடக்கப்படுகின்றன. அவை எவை என்று சொல்லி கேட்டுள்ளார். அதேபோல நிதி ஒழுங்கு விதி 113 பிரகாரம் அரசுக்கு வருமதியான பணத்தினை கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவரினால் விட்டு விடுதல் வேவோ செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் 2 குறிப்பிடுக என்று கேட்டு 113 கீழ் விட்டு விடுதலுக்கான சந்தர்ப்பங்கள் சொல்லுங்க. 102 கீழ் எழாத நட்டங்கள் தான் 113. என்னென்ன சந்தர்ப்பம் தானே சார்? ஆமாம், 2 முறையான நியதி சட்ட முறையான விட்டு விடுதல், பிற விட்டு விடுதல். நியதி சட்ட முறையான விட்டு விடுதல்களும் பிற விட்டு விடுதல்கள். நியதி சட்ட முறையான விட்டு விடுதல் என்பது அரசு அல்லது அரசாங்க வருமானத்தை விட்டு விடுவதற்கு ஏற்கனவே சட்டத்தினால அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தர் அதனை விட்டு விடுவதற்கான கட்டளையை பிறப்பிக்கிறார். பிற விட்டு விடுதல்கள் என்று சொல்லுகிறது நியதி சட்ட முறையான விட்டு விடுதல்கள் தவிர்ந்த அரசாங்கத்துக்குரிய அரசரைகள் அல்லது இனங்கள் வருமதிகளை விட்டு விடுவதற்கு திரைசேரியின் அனுமதி பெற்று அதனை விட்டு விடுவது பிற விட்டு விடுதல்கள் என்பதாக இருக்கும். 113 கொஞ்சம் பார்த்துக்கோ. அடுத்த ஒரு கேள்வி கிரேட் பார்ப்போம். இது நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அரச திணைக்களம் ஒன்றுக்கு வருடாந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக செலவினங்களை மேற்கொள்வதற்கான ஒதுக்கீடுகள் கிடைக்கப்படுகின்ற 2 முறைகள். வகை மாற்றம், குறை நிரப்பு மதிப்பீடு. குறை நிரப்பு மதிப்பீடு வருடாந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள்ல இல்லை, அதுக்கு மேலதிகமானது குறை நிரப்பு மதிப்பீடு. அதுபோல வகை மாற்றம் அங்க காட்டப்பட்ட மதிப்பீட்டுக்குள்ளால வரையில, அந்த கெட்டுக்குள்ளால வரையில, அந்த கெட்டில இருந்தெடுத்து வேறு ஒரு கெட்டில செலவழிக்கிறோம். ஆகவே இந்த 2 விடயங்களையும் சொல்லலாம். சரிதானே? சில பேர் முற்பண கணக்கு முயற்சிகளினுடைய செலவிடக்கூடிய உச்ச எல்லையையும் சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் அது ஆண்ட மதிப்பீடுகள்ல தனியா காட்டப்பட்டிருக்கு. 3வது அட்டவணைக்குள்ள அந்த உச்ச எல்லைகள் காட்டப்பட்டிருக்கும். இந்த 2 விடயமும் வருடாந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள்ல காட்டப்பட்டே இருக்காது. சரி, இன்னும் ஒரு விடயம் இருக்குது. எதிர்பாராத செலவு நிதிய முற்பணத்தையும் சொல்லுகிறவர்கள் உண்டு. அது பின்னர் குறை நிரப்பு மதிப்பீட்டுக்குள்ள அடங்கிடும் என்கிறதால நாங்கள் குறை நிரப்பு மதிப்பீடு சொல்லிக்குள்ள எதிர்பாராத செலவு நிதிய முற்பணம் இதுக்குள்ள வந்துடும். அதை சொல்லுவார்கள் சில பேர். எதிர்பாராத செலவு நிதிய முற்பணம் ஓட்டுக்குள்ள வராது தானே என்று சொன்னா வராது. ஆனால் அதற்கு பின்னர் குறை நிரப்பு மதிப்பீட்டின் மூலமாகத்தான் அந்த அட்வான்ஸ் செட்டில் பண்றது. நாங்கள் குறை நிரப்பு மதிப்பீடு சொல்லிட்டோம், அதுக்குள்ளே அது வந்துடும். இப்ப குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்று, வகை மாற்றம் ஒன்று. இந்த 2 தான் முக்கியமாக சொல்லக்கூடியது. அரச திணைக்களத்துக்கு பதில் காசோலை ஒன்று வழங்குதல் நிகழக்கூடிய சந்தர்ப்பங்கள். காசோலை எழுதப்பட்ட திகதி முடிவடைஞ்சிருந்தா இந்த காசோலை இல்ல திகதி முடிவடைஞ்சா அது புதுப்பிக்கிற காசோலை தானே, புதுப்பிச்சு கொடுக்கலாம் தானே. கோடளித்த காசோலை கோடளித்த காசோலையா? தொலைஞ்சு போயிருந்தால், குலைந்து விட்டால், சிதைவடைந்து விட்டால் 2 சந்தர்ப்பங்கள். சில வேளைகள்ல 3வதாக ஒரு சந்தர்ப்பம் சொல்லுகிற நாங்கள் சில வேளை தவறுகளை திருத்துவதற்கு என்று சொல்லி. ஆனால் அதுல காட்டப்பட்டிருக்கக்கூடியது 2 வகையானது தான். என்ன 2 வகையானது தான் காட்டப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். 392 ஒன்று உருக்குலைந்த காசோலை. உருக்குலைந்த காசோலை என்று சொல்லுகிறது வங்கியில் சமர்ப்பிக்கப்படுகிற போது பணம் பெற முடியாத அளவுக்கு சேதமடைந்திருந்தால் அது உருக்குலைந்த காசோலை என்று சொல்றோம் நாங்கள். உருக்குலைந்த காசோலைக்கு பதில் காசோலை வழங்குகிற நடைமுறையையும் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேணும். அதுக்கு இந்த இன்டெமினிட்டி பொண்ட் எடுக்கிறீர்கள் நாங்கள், நட்டகீட்டு படிவம் நிரப்பிக் கொள்கிறீர்கள். அதுக்கான அந்த நடைமுறையையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்கள். பதில் காசோலை வழங்குகிற நடைமுறை என்று வருகிற போது
உருக்குலைந்த காசோலை அல்ல சேதமடைந்த சிதைவடைந்த காசோலை இப்படியெல்லாம் சொல்லுகிறாங்க. இது ஒன்று. இரண்டாவது தொலைந்து போன காசோலை அல்லது காணாமல் போன காசோலை. இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களையும் எழுதினால் நல்லது. ஒன்று உருக்குலைந்த காசோலை, மற்றது காணாமல் போன காசோலை. காலங்கடந்த காசோலைக்கு நாங்கள் அதை புதுப்பிச்சு கொடுக்கலாம். புதுப்பிக்கிற திகதியில இருந்து செல்லுபடியாகும் வகையில் அதை 1 மாத காலத்துக்கு அல்ல குறிப்பிட்ட காலத்துக்கு அதை புதுப்பிச்சு கொடுக்கலாம். அது சொல்லு சரிதானே. அடுத்தது 45வது கேள்வி. அரச உத்தியோகத்தர் ஒருவருக்கு மேலதிக கட்டணம் ஒன்று விதிக்கப்படுதல் நிகழக்கூடிய சங்கம். அரசாங்க உத்தியோகத்திற்கு தவறுதலாக செலுத்தப்பட்ட ஏதாவது ஒரு தொகை ம் ம் அல்லது அல்லது அவர் அவர் பொறுப்பில் இருக்கிற ஏதாவது விஷயம்னால அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட ஏதாவது இழப்புகள் அதை நாங்கள் 119 பார்த்தனாங்களா? 118 119 ரெண்டும் கதைச்சினாங்களா? ஓம் சார். கடைசியாக கதைச்சினாங்க போல இருக்கேன்னு. ஆமா அதுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகள் வகைப்படுத்தி சொன்ன ஞாபகம் இருக்கு. 118 வாங்கின காசை திருப்பி கொடுக்கறது ரெண்டும், 119 கொடுத்த காசை திருப்பி வாங்குறது ரெண்டும் பார்த்து நாங்கள் 118க்கு திருத்தம் இருக்குது. இதில் வாசிக்க கூடாது. 118 திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரசிறையை மீளளித்தல் தொடர்பாக இதில் பார்க்கக்கூடாது. திருத்தம் ஒன்று போட்டு விட்டு நான் நம்புகிறேன். கைட்லைன் எஃப்ஆர் கைட்லைன் கொண்டு போட்டு விட்டு நான் அந்த பகுதியை பார்த்துக்கொள்ள வேண்டும். சரிதானே. அதில் விண்ணப்பத்தோடு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்று சொல்லி தனியாக காட்டியிருக்கிறாங்க. அதுபோல் அந்த திணைக்களம் செலுத்தும் போது விண்ணப்பங்களை கையேற்கும் திணைக்களம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, கொடுப்பனவு செய்கின்ற திணைக்களத்தினுடைய பொறுப்பு என்ன என்பது தொடர்பாக சொல்லியிருந்தார்கள். சரி. அதுபோல் 119 தொடர்பாகவும் கதைத்தது. சும்மா ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். மேலதிக கட்டணங்கள் என்பதற்கான வரைவிலக்கணம் இறுதியாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த 3வது தலைப்புகளை தான் சொல்லப்பட்டிருந்தது. மேலதிக கட்டணம் என்பதற்கான வரைவிலக்கணம் என்ன என்று சொல்லி, அதே போல அதுக்கு பிறகு மேலதிக கட்டணம் ஒன்று அறவீடு செய்கிறது பொதுவான நடைமுறை என்ன, அரசாங்க உத்தியோகத்திற்கு நடைமுறை என்ன என்று சொல்லப்பட்டது. தவணை முறையில் அறவிடும் போது யாருக்கு எத்தனை தவணைகளுக்கு அதிகாரம் இருக்குது என்பதை பற்றி பார்த்திருந்த நாங்கள் மறந்து போயிடும். திரும்ப 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 பார்த்து கொள்ள வேண்டும். சரிதானே. திரைசேரியினால் அடிதல் சேர் புத்தகங்கள் விநியோகிக்கப்படும் போது அப்புத்தகங்கள் தொடர்பான விவரங்களை உள்ளடக்கியதான அறிவித்தல் குறிப்பின் பிரதிகள் அனுப்பி வைக்கப்படுகின்ற 2 பிரிவினர். கணக்காய்வாளர் தலைமை அதிபதி, உரிய சம்பந்தப்பட்ட திணைக்களம். சம்பந்தப்பட்ட துறைசாரி செயலாளர், கடிதம் தானே போடுவீங்க, பிரதியா போடுவீங்க. அதுல நிதி ஒழுங்கு விதி 340(1) ஆவண்ணாவில் கணக்காய்வாளர் நாயகம் மட்டும்தான் சொல்லி இருக்குது. வேற எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க கிடைக்க இல்லை. ஆகவே 2வது சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவர். சரிதானே. இயைவுடைய அல்ல தொடர்புடைய திணைக்கள தலைவர் என்பது தான் நாங்கள் 2வது உடையாக தேடிக்கொள்ள முடியும். 2வதாக வேற யாருக்கும் கொப்பி போடுறதாக இருக்கல. என்ன கொடுக்கிறதே திரைசேரி. பொதுவாக நாங்கள் திரைசேரிக்கு தான் கொப்பி போடுறோம். நாங்கள் இது திரைசேரியே கொடுக்குற போது திரைசேரி கொப்பி போடாது. இந்த பிரதிகள் என்பது கடிதம் அனுப்பி வைக்கப்பட வேண்டியது குறித்த திணைக்கள தலைவருடைய கடிதமும் அதன் பிரதி கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்று கருதி கொண்டுதான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சார், இது அந்த அடிதல் சேர் புத்தகங்கள் இழக்கப்பட்டாலா சார், இல்லாட்டி விநியோகிக்கப்படலையா சார்? இது சொல்லுகிறது திரைசேரியின் அடிதல் சேர் புத்தகங்கள் விநியோகிக்கப்படும் போது. சொல்லுங்க. இழக்கப்படைக்குள்ளேயும் அந்த பதிவளித்தல் கட்டளை கிடைச்ச அந்த பிரதி ஒன்று அவங்க கணக்காய்வாளர் தளபதி அதிபதிக்கும் உரிய திணைக்களத்துக்கும் அனுப்பி வைக்கிறதா சம்பந்தப்பட்ட. அது இழப்பின் போது. இது கேட்டிருக்கிறது திரைசேரியினாலே அடிதல் சேர் புத்தகங்கள் விநியோகிக்கப்படுகிற போது. அப்ப இதுல நாங்கள் ஒருக்கா மேலோட்டமா அந்த பகுதியை பார்த்துட்டு போவோம். நாங்கள் பார்க்க இல்லை என்று தான் நினைக்கிறேன். அடிதல் சேர் புத்தகங்கள் தொடர்பாக கலந்துரையாடிய ஞாபகம் எனக்கு இல்லை. கலந்துரையாடினாங்களா?
ரெண்டு தலைப்பு பார்த்தது, மிச்சம் பார்க்கல. இதையா ரெண்டு தலைப்பு பார்த்த நீங்க சார், ஏற்கனவே ஒரு கேள்வி வரைக்குள்ள மிச்சம் பார்க்கல. பார்க்கல என்ன 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 கதைக்கு நாங்கள் சரி சும்மா சாதாரணமாக பார்த்து கொண்டு போவோமே. பாரம். அதுக்குள்ள ஒரு ஒரு பகுதி, ஒரு சின்ன பகுதி ஒன்று பார்த்து நாங்கள் போல இருக்கு. ஆமா. சரி. அந்த அடிதல் செயல் புத்தகங்கள் என்கிறத ஓரளவுக்கு நான் விளங்கப்படுத்தி விடுவேன். இது தொடர்பாக நான் வாய்ஸும் போட்டிருக்கிறேன். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் இதுக்குரிய வாய்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு தந்துட்டேன்னு நினைக்கிறேன். நிதி ஒழுங்கு விதி 340க்கு அடிதல் செயல் புத்தகங்களுக்கான வரைவிலக்கணம் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. சரி, கேட்டாலும் பரவாயில்லை. அடிதல் செயல் புத்தகம் என்பது நிதி அல்லது நாணய தொடர்புள்ள படிவங்களை கொண்ட புத்தகங்கள். ஒரு வகையில் சொன்னால் நிதி தொடர்புள்ள படிவங்களை கொண்ட புத்தகங்கள். இன்னொரு விதமாக கட்டணங்கள் செலவுகள் செலுத்தப்படும் போது வழங்கப்படும் படிவங்களை கொண்ட புத்தகங்கள். நிதி அல்லது நாணய தொடர்புள்ள படிவங்களை கொண்ட புத்தகங்கள் அல்லது கட்டணங்கள் செலவுகள் செலுத்தப்படும் போது வழங்கப்படும் படிவங்களை கொண்ட புத்தகங்கள். இவை மூலமும் பிரதியும் ஒரே முறையில் எழுதப்படுபவையாக இருக்கும். தொடர் இலக்கம் இடப்பட்டிருக்கும். இந்த படிவங்கள் வழமையாக தொடர் இலக்கம் இடப்பட்டிருக்கும். அடிதல் செயல் புத்தகங்களுடைய பண்புகள் என்று சொல்லி இதுவரையில கேட்கப்படுகிறது. ஆனால் கேட்கப்படுமாக இருந்தால் இதுக்குள்ள 3 விடயம் இருக்கு. அடிதல் செயல் புத்தகங்கள் என்பது நிதி ஒழுங்கு விதிகள்ல சொல்லப்படுகிறது. எப்படி என்ன கருத்துல கையாளப்படுது. அடிதல் செயல் புத்தகங்கள் என்பது நிதி ஒழுங்கு விதிகளில் கையாளப்படுகிற கருத்து என்ன என்று பார்த்தா அதான் அது இந்த பண்பு. நிதி அல்லது நாணய தொடர்புள்ள படிவங்களை கொண்ட புத்தகங்களாக அல்லது கட்டணங்கள் செலவுகள் செலுத்தப்படும் போது வழங்கப்படும் படிவங்களை கொண்ட புத்தகங்களாக இருக்கும். இவை மூலமும் பிரதியும் ஒரே முறையில் எழுதப்படும். ஒரிஜினலும் காப்பியும் ஒரே டைமில் எழுதப்படும். தொடர் இலக்கம் இடப்பட்டிருக்கும். அடிதல் செயல் புத்தகங்களினுடைய 2 வகைகள் எழுதுங்கோன்னு கேட்கலாம். இப்ப கேட்ட அந்த 2 புள்ளிக்கு கேள்வி கேட்கிற மாதிரி இதுக்குள்ள கேட்க அடிதல் செயல் புத்தகங்களினுடைய 2 வகைகளும் சொல்லுங்கோ என்று கேட்டால், திணைக்களத்தை சேர்ந்தவை, அதாவது திரைசேரியால வழங்கப்படுகிறது. திணைக்களங்கள் வைத்திருக்கிற அடிதல் செயல் புத்தகங்கள். சில திணைக்களங்கள் வைத்திருப்பார்கள். உதாரணத்துக்கு தபால் திணைக்களம், உள்நாட்டு இறைவரி திணைக்களம், சுங்க திணைக்களம் போன்றவை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். திணைக்களத்தை சேர்ந்தவை திரைசேரியினால வழங்கப்படுவதில்லை. அந்தந்த திணைக்களத்துக்கு பிரத்யேகமானது. 2வது, நிதி ஒழுங்கு விதி 340 பிரகாரம் திரைசேரியினால் வழங்கப்படுபவை. நாங்கள் திரைசேரியால் வழங்கப்படுபவை என்று வைத்துக் கொள்வோமே. திணைக்களத்தை சேர்ந்தவை இந்த பகுதி திரைசேரியினால் வழங்கப்படுவதில்லை. 2வது, திரைசேரியினால் வழங்கப்படுபவை. அடிதல் செயல் புத்தகங்கள் என்று சாதாரணமாக சொல்லப்பட்டால் அது 2க்கும் பொருந்தும். திரைசேரியினால் விநியோகிக்கப்படுகிற அடிதல் செயல் புத்தகங்கள் இதில் தான் ஆவண்ணாவில் சொல்லப்பட்டிருந்தது. திரைசேரி திணைக்களம் ஒன்றுக்கு அடிதல் செயல் புத்தகங்களை வழங்கும் இச்சந்தர்ப்பத்திலும் 341ஆம் இலக்க நிதி ஒழுங்கு விதியின் பிரகாரம் அடிதல் செயல் புத்தக பதிவேட்டில் சரிபார்ப்பதற்கு ஏதுவாக வழங்கிய புத்தகங்களின் விவரங்களை கொடுத்து, இதுதான் திணைக்கள தலைவருக்கு அனுப்புதல் என்கிற பொருள்படும். அங்க GAN 20 என்கிற படிவத்தில் பதிந்ததை சரிபார்ப்பதற்கு ஏதுவாக வழங்கிய புத்தகங்களின் விவரங்களை கொடுத்து, திணைக்களம் ஒன்றுக்கு அடிதல் செயல் புத்தகங்களை வழங்கும் இச்சந்தர்ப்பத்திலும் 341ஆம் இலக்க ஒழுங்கு விதியின் பிரகாரம் அடிதல் செயல் புத்தக பதிவேட்டில் சரிபார்ப்பதற்கு ஏதுவாக வழங்கிய புத்தகங்களின் விவரங்களை கொடுத்து, திரைசேரியின் வழங்கல் அறிவிப்பு குறிப்பின் பிரதி ஒன்றை கணக்காய்வாளர் அதிபதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த இடத்துல தான் திணைக்கள தலைவருக்கும் சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கும் கணக்காய்வாளர் அதிபதிக்கும் கொடுக்க வேணும் என்கிற விடையை கண்டுபிடிச்சு சொல்றோம். சரிதான். அடுத்தது, திரைசேரியை பொறுத்தவரையில
பிற்சேர்ப்பு விண்ணப்பம் கொடுக்கப்படுகிற காலப்பகுதி 2 மாதங்களுக்கு முதல், தேவைக்கு 2 மாதத்துக்கு முன்னம் கொடுக்கணும். பொதுவாக பிற்சேர்ப்பு விண்ணப்பங்களை கொடுக்கக்கூடாது. இது திரைசேரியினுடைய போதிய கையிருப்பில் இருக்கும். ஒரு திணைக்களம் தனக்கு கொடுத்த புத்தகத்தில் இன்னொரு திணைக்களத்துக்கு கையளிக்க கூடாது. அது பின்னுக்கு இருக்கு. தனக்கு கொடுக்கப்பட்டதை கொடுக்கக்கூடாது. மற்றது அடியுதல் சேர் புத்தக பதிவேடு சில நேரங்களில் MCQக்குள்ளே வரலாம். இதில் GAN 20 என்ற படிவத்தில் ஒரு பதிவேடு வைத்திருக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளப்பட்ட அடியுதல் சேர் புத்தகங்களை பதிவதற்கு ஒவ்வொரு திணைக்களமும் அல்லது திணைக்களத்தினுடைய கிளைகள், பிரதேச செயலகம் போன்றவையும் GAN 20 என்ற படிவத்தில் ஒரு பதிவேடு வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வகைக்கும் தனியான பக்கம் ஒதுக்கி வச்சிருக்க வேண்டும். திணைக்களத்தின் அடியுதல் சேர் புத்தகங்களை அதே பதிவேட்டில் அல்லது GAN 20 என்று சொல்லி இருக்கிற படிவத்தில் இன்னொரு புத்தகத்தை திணைக்களத்துக்கு தனியாகவும் வைத்திருக்க முடியும். இன்னொரு பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும். மற்றது அடியுதல் சேர் புத்தகங்களுக்கு 342 உண்மையாக தலைப்பு இல்லை. 342 தனித்தனி பிரிவாக வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய தலைப்பு போட்டு 342 தலைப்பு போட்டு பிறகு அதில் 1, 2, 3 பிரிக்க இல்லை. ஒன்று அதனுடைய கட்டுக்காப்பு தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. அடியுதல் சேர் புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுகிற திணைக்களங்கள் அவற்றின் கட்டுக்காப்புக்கு ஒழுங்கான உபயோகத்துக்கு பொறுப்புடையன. தங்களுக்கு வழங்கப்பட்டவற்றை உபயோகித்து முடித்த வேறு திணைக்களங்களுக்கு இன்னொரு திணைக்களம் தனக்கு வழங்கப்பட்டவற்றிலிருந்து கொடுத்தல் ஆகாது. இது எங்கேயாவது கூற்றாக தந்து இதில் சரியான கூற்று என்பது போல இருக்கும். நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சிருந்தா சரி. தனக்கு வழங்கப்பட்டதை இன்னொரு திணைக்களத்துக்கு கொடுக்கக்கூடாது. அடியுதல் சேர் புத்தகங்களை பிரிக்கக்கூடாது. துண்டிக்கவோ பிரிக்கவோ கூடாண்டா பிரித்து வச்சிருக்கக்கூடாது. சரிதானே? அதே போல் அடியுதல் சேர் புத்தகங்களில் பழுதடைந்திருந்தால் அதை அடியுதலோட குத்தி வைக்கணும். வழக்கொழிந்த படிவங்கள் அது வேண்டாம். முற்றிலும் உபயோகப்படுத்தப்பட்ட படிவங்கள் எப்படி தீர்ப்பனவு செய்கிறது, பகுதி அளவில் உபயோகிக்கப்பட்ட அடியுதல் சேர் புத்தகங்களை எப்படி தீர்ப்பனவு செய்கிறது, இது கொஞ்சம் பார்த்து. முழுமையாக உபயோகப்படுத்தியாச்சு. முழுமையாக உபயோகப்படுத்திய அடியுதல் சேர் புத்தகங்கள், அதில் பற்றிச்சீட்டு புத்தகங்கள் எவ்வாறு அதை முடிவு செய்கிறேன் அதை தீர்ப்பனவு செய்கிறது. அப்போ முற்றிலும் உபயோகப்படுத்தப்பட்ட அடியுதல் சேர் புத்தகங்கள் தங்களிடத்தில் வைத்திருந்து அதன் கடைசி படிவம் வழங்கப்பட்ட திகதியில் இருந்து, இதான் ஒரு கேள்வி பார்க்கிறாங்க. அதனுடைய கடைசி படிவம் வழங்கப்பட்ட திகதியில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவற்றை அழித்துவிட வேண்டும். 5 ஆண்டுகள் முடிவடைந்ததுக்கு பிறகு, RTI வந்த பிறகும் இதில் பெரிய அளவுக்கு திருத்தம் ஒன்றும் வர இல்லை. ஆனால் கீழே ஒரு இடத்துல இருக்குது, முடிவுறாத புலனாய்வு போன்றவற்றோட சம்பந்தப்பட்டதை அழிக்கக்கூடாது. நம்ம இங்கே சாதாரணமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, முழுசா முடிஞ்சது என்றால் கடைசி ரிசிப்ட் எப்போ எழுதினீங்களோ அல்லது கடைசி அந்த ஸ்லிப் எப்போ எழுதினீங்களோ அதில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அழித்து விடுகிறது என்றது மேலே சொல்றது அழித்து விடுகிறது என்றால் அதை டிஸ்ட்ராய் பண்ணலாம். கீழே அடுத்ததாக வருகிற அழித்து விடல்ங்கிறது கேன்சல். அத்தகைய புத்தகங்களில் அழிக்கப்பட்ட முத்திரைகள் இருப்பின், அதாவது கேன்சல் என்று சொல்லி போட்டிருந்தால், திருப்பி செலுத்த வேண்டிய பணம் ஏதேனும் செலுத்தப்பட்ட தேதியிலிருந்து 5 ஆண்டு காலத்துக்கு அந்த புத்தகங்களை வைத்திருக்க வேண்டும். அதில் ஏதாவது ரத்து செய்யப்பட்டு அதுக்குரிய பணம் திருப்பி கொடுத்தால் காசு கொடுத்த தேதியிலிருந்து 5 வருஷமாக இருக்கும். அதே போல முடிவுறாத புலனாய்வுகளோடு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் புலனாய்வு முடிவுறும் வரை பாதுகாப்போடு வைத்திருக்க வேண்டும். உண்மையிலேயே அது முடிவுறாத புலனாய்வோடு சம்பந்தமுடையதா இல்லையா என்று சந்தேகம் வந்தால் கணக்காய்வாளர் நாயகத்தின் ஆலோசனையை பெற வேண்டும். அடியுதல் சேர் புத்தகங்களை அளிக்கிற அதிகாரம் ஒரு திணைக்களத்தின் மாவட்ட, பிரதேச அல்லது கிளை அலுவலகத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்களுக்கு இல்லை. அவர்கள் அடியுதல் சேர் புத்தகங்களை அழித்து விடாமல் அதை வழங்கிய அலுவலகத்துக்கு, அதாவது தங்களுடைய திணைக்களத்துக்கு அதை கொடுக்க வேண்டும். அதிகாரம் அளிக்கப்பட்ட பதவிநிலை உத்தியோகத்தருடைய பணிப்பின் பேரில் அவருடைய முன்னிலையில் அடியுதல் சேர் புத்தகங்கள் அளிக்கப்பட வேண்டும். இந்த GAN 20 என்று சொன்னானே அடியுதல் சேர் புத்தக பதிவேடு, அதில்
அளிக்கப்படுகிற புத்தகங்களினுடைய இலக்கங்களுக்கு எதிர அவை அளிக்கப்பட்ட திகதி பதியப்பட்டு பதவி நிலை உத்தியோகத்தரால உண்மைப்படுத்தப்பட வேண்டும். சில படிவங்கள் இழக்கப்பட்டு அல்லது காணாமல் போனால் அது நிதி ஒழுங்கு விதி 343 அமைய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வளவும் முழுமையாக பயன்படுத்தியது தொடர்பில் கேட்கப்பட்டு முற்றிலும் உபயோகப்படுத்தப்பட்ட பற்றுச்சீட்டு படிவங்களை கொண்ட புத்தகங்கள் அல்லது அடிதல் சேர் புத்தகங்களை முடிவு செய்தல் தொடர்பான ஏற்பாடுகள். இது ஒரு பெரிய கேள்வியா அல்லது 4 புள்ளியை கூட கேட்கலாம். சாதாரணமாக சொல்லுகிறோம், அந்த திணைக்களத்தினால இறுதி படிவம் வழங்கப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அதை அளிக்கலாம். கீழ்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அந்த நிபந்தனைகளை தனித்தனியாக சொல்ல வேணும். இல்லை 5 நிபந்தனைகள் இருக்குது. சில வேளையில் 4 எழுத வேண்டி கேட்கலாம். புத்தகங்களில் அளிக்கப்பட்ட முத்திரைகளால் ரத்து செய்யப்பட்டது இருந்தால் திருப்பி செலுத்த வேண்டிய பணம் ஏதாவது செலுத்தப்பட்டிருந்தால் அந்த திகதியில இருந்து 5 ஆண்டுகளுக்கு புத்தகத்தை வைத்திருக்க வேண்டும். 2வது, முடிவுறாத விசாரணைகள் புலனாய்வுகளோடு சம்பந்தப்பட்ட புத்தகம் முடிவுறும் பெற வைத்திருக்க வேண்டும். அது முடிவுறாத புலனாய்வோடு தொடர்புடையதா இல்லையா என்ற சந்தேகம் வந்தால் கணக்காய்வாளர் நாயகத்திடம் ஆலோசனை கோரலாம். 3, அடிதல் சேர் புத்தகங்களை அளிக்கும் அதிகாரம் திணைக்களத்துக்கு தான் உண்டு. அதன் மாவட்ட பிரதேச கிளை அலுவலகங்களுக்கு இல்லை. ஆகவே மாவட்ட பிரதேச கிளை அலுவலகங்கள் அளிக்க வேண்டிய அடிதல் சேர் புத்தகங்களை அவற்றை வழங்கிய திணைக்களத்துக்கே கொடுத்து விட வேண்டும். அளிக்கும் போது அதற்கண்டு அதிகாரம் அளிக்கப்பட்ட பதவி நிலை உத்தியோகத்தருடைய பணிப்பு மற்றும் அவருடைய முன்னிலையில் அவை அளிக்கப்பட வேண்டும். அடிதல் சேர் புத்தகங்களின் பதிவேட்டில் அவற்றின் இலக்கத்துக்கு எதிரே அளிக்கப்பட்ட திகதி குறிப்பிட்டு பதவி நிலை அலுவலர் ஒப்பமிடுதல் வேண்டும். அதை உண்மைப்படுத்த வேண்டும் என்று. சில படிவங்கள் இழக்கப்பட்டு அல்லது சில படிவங்கள் காணாமல் போயிருந்தால் நிதி ஒழுங்கு விதி 343 அமைப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, ஓரளவு உபயோகப்படுத்தப்பட்ட அடிதல் சேர் புத்தகங்கள். கொஞ்சம் பயன்படுத்தின முழுக்க இல்லை, ஓரளவு உபயோகப்படுத்தப்பட்ட அடிதல் சேர் புத்தகங்கள் கீழ்காணும் விதமாக முடிவு செய்யலாம் என்று சொல்லப்பட்டது. திரைசேரியினால் வழங்கப்பட்டால் திரைசேரிக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். இங்கேயும் ஒன்று இருக்குது. திணைக்களங்களின் பிரதேச மாவட்ட கிளை அலுவலகங்கள் அவற்றை திரைசேரிக்கு அனுப்பாமல் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்ப வேண்டும். தலைமை அலுவலகம் திரைசேரிக்கு அனுப்பும். திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட அடிதல் சேர் புத்தகங்களாக இருந்தால் சம்பந்தப்பட்ட திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். முதலாவது எங்கே அனுப்பணும்? ஓரளவு உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது, மேலும் தேவைப்படாது என்கிற போது திரைசேரி வழங்கியதாக இருந்தால் திரைசேரிக்கு கொடுக்க வேண்டும், திரைசேரியின் பொது நிதி திணைக்களத்துக்கு. ஆனால் பிரதேச மாவட்ட கிளை அலுவலகங்கள் அதனை திரைசேரிக்கு அனுப்புவதற்காக தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்க. 2வது விடயம், திணைக்களத்தை சேர்ந்த அடிதல் சேர் புத்தகங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இவ்வாறான புத்தகங்கள் பயன்பாட்டுக்காக மீளவும் வழங்கப்படலாம். தேவை உள்ளவர்களுக்கு வழங்கப்படலாம். அவற்றை திரும்பவும் பயன்படுத்த முடியாதுங்கிற போது ஒவ்வொரு இதழிலும் அதில் கொப்பியிலையும் ஒரிஜினல் அளிக்கப்பட்டதா ரத்து செய்யப்பட்டது என்கிற முத்திரை முகப்பின் குறுக்கே தெரியத்தக்கதாக பொறிக்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை அவற்றை பயன்படுத்தப்படாமல் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு வழமை போல அங்கே சொல்லப்பட்ட மாதிரி பயன்படுத்தப்பட்டவற்றில் கடைசி படிவம் வழங்கப்பட்ட தேதியில இருந்து 5 வருடங்கள் அவற்றை வைத்திருந்து மேலே சொல்லப்பட்ட விதிகளுக்கு அமைவாக அளித்துவிட வேண்டும். பகுதியளவு பயன்படுத்தப்பட்டது முழுசா பயன்படுத்தப்பட்ட 2க்கும் விதி ஒன்றுதான். ஆனால் இங்கே அதை திருப்பி அனுப்புகிறதும் ஏனையவற்றில் ரத்து செய்யப்பட்டது அல்லது அளிக்கப்பட்டது என்ற சொல்லை சீல் பண்ண வரும். அதுக்கு பிறகு அதை மேலே சொல்லப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாக முடிவுறுத்தி விடலாம்.
இந்த 343 கொஞ்சம் பார்த்து கொள்ள வேணும். என்னென்றால் அடியுதல் செயல் புத்தகங்களில் சில இதழ்கள் இழக்கப்படும். ரிசிப்ட் புக்கில் 2-3 பேப்பரை காணேன் என்றால் எப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பற்றி கதைக்கு. பொது 172ல் 2-3 ரிசிப்டை காணேன், அரகுளிச்சுட்டான். சரியா? இப்போ இது தொடர்பான நடவடிக்கை இது பெரிய கேள்வியாக கேட்கப்படுவது உண்டு. சாதாரணமாக இபி எக்ஸாமில் இருந்து பல பரீட்சைகளுக்கு இதை கேட்கும். உபயோகப்படுத்தப்பட்ட அல்லது உபயோகப்படுத்தப்படாத அடியுதல் செயல் புத்தகங்கள் அல்லது படிவங்கள் இழக்கப்பட்டு. இப்போ முதலாவது நாங்கள் சொல்ல வேணும், உபயோகப்படுத்தப்பட்டது அல்லது உபயோகப்படுத்தப்படாதது அடியுதல் செயல் புத்தகங்கள் இழக்கப்பட்டால் அது ஒரு பாரதூரமான விடயமாக கருது. அப்போ சுருக்கமாக சொன்னால் அடியுதல் செயல் புத்தகங்களை இழப்பது ஒரு பாரதூரமான விடயம். அப்படி நிகழ்ந்தால் திணைக்களம் அதற்கு பொறுப்பாக இருந்த உத்தியோகத்தர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேணும். அதற்கு மேலதிகமாக கீழ்வரும் நடவடிக்கைகளும் எடுக்கும். அதற்கு பொறுப்பாக இருந்த உத்தியோகத்தர்களுக்கு எதிராக எடுக்கும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு புறம்பாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதுக்கு மேலதிகமாக இந்த நடவடிக்கை எடுக்கவும். 343 கீழே மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகளை ஒரு கேள்வியாக கேட்கலாம். உபயோகித்த அல்லது உபயோகிக்கப்படாத அடியுதல் செயல் புத்தகம் ஒன்று இழக்கப்படுகிற போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. இப்போ நாங்கள் முதல் சொல்லணும், இது ஒரு பாரதூரமான விஷயம். ரெண்டாவது, அதுக்கு பொறுப்பாக இருந்த உத்தியோகத்திற்கு மேற்கொள்ளப்படுகிற ஒழுங்கு நடவடிக்கைக்கு மேலதிகமாக இந்த நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டும். ஒன்று, குறிப்பிட்ட இழப்பு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அப்படி மீண்டும் நிகழ்வதை தடுப்பதற்கேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரண்டாவது, கட்டணங்கள் அல்லது செலவுகள் செலுத்தப்படுவதன் பேரில் வழங்கப்படுகின்ற காசை வேண்டிக் கொண்டு கொடுக்கிற உத்தரவு பத்திரங்கள், அனுமதி பத்திரங்கள், அத்தாட்சி பத்திரங்கள் என்றால் லைசன்ஸ், பெர்மிட், சர்டிஃபிகேட். சரிதான். அப்போ உத்தரவு பத்திரங்கள், அனுமதி பத்திரங்கள், அத்தாட்சி பத்திரங்கள் என்பவற்றுக்கான படிவங்களை கொண்ட அடியுதல் செயல் புத்தகங்களாக இருந்தால் நிதி ஒழுங்கு விதி 102 நடந்த இழப்பு போல நடவடிக்கை எடுக்கணும். அங்கே நாங்கள் பார்த்தோம், 102 இழப்பு நடந்தால் என்ன செய்ய வேணும்? 103 நடவடிக்கை, சமரி பார்த்து நாங்கள், 104 விசாரணை பார்த்து நாங்கள், 105 மதிப்பீடு பார்த்து நாங்கள். இந்த மாதிரியாக நடவடிக்கை எடுக்க வேணும். அறவிடக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதியை கணிக்க வேணும். அவற்றின் பெறுமதியை கணிக்கிறதுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அவற்றை கொடுப்பதன் மூலமாக பெற்றிருக்கக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி. அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து மேக்சிமம் எவ்வளோ காசு வாங்கலாமோ அதுதான் ஆகக்கூடிய பெறுமதி. அந்த வகையாக அல்லாவிட்டால், அதாவது கட்டணங்கள் செலவுகளை பெற்றுக்கொண்டு வழங்கப்படுபவையே அல்லாவிட்டால், மேலே குறிப்பிடப்பட்ட இனத்தை சேராதவையாக இருந்தால் அரசாங்கத்துக்கு பண நட்டம் ஏற்படும் வகையில் ஒழுங்கீனமான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கண்டுபிடிக்கப்படுகிற போது அந்த பண நட்டம் 102 கீழே ஒரு இழப்பு போல கருதப்பட வேண்டும். அப்போ ஏற்படுத்தப்பட்ட பண நட்டம் அல்லது ஏற்பட்டிருக்கும் என்று கருதப்பட்ட பண நட்டத்தை அறவிட வேண்டும். ஒழுங்கீனமான முறையில் பயன்படுத்தப்படவில்லை, அரசாங்கத்துக்கு பண நட்டம் ஏற்படவில்லை என்று திருப்திப்பட்டால் தண்டப்பணம் விதிக்க வேண்டியது இல்லை. இல்லாவிட்டால் அந்த தண்டப்பணத்தை விதிக்க வேண்டும். இது தொடர்பில் இறுதி கட்டளை கிடைத்தவுடனே, அதாவது பதிவளித்தல் கட்டளை கிடைத்தவுடன் அடியுதல் செயல் புத்தக பதிவேட்டில் பொருத்தமான குறிப்புகளை இட்டு அந்த பதிவுகளை பதிஞ்சு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ இங்கே துளைஞ்சால் என்ன நடவடிக்கைன்றதை திருப்பி ஒரு மேலோட்டமாக சொல்லிட்டு அடுத்த கேள்விக்குள்ள போவோம். முதலாவது சொல்லியிருக்காங்க, இது ஒரு பாரதூரமானது. அதற்கு பொறுப்பான உத்தியோகத்திற்கு ஒழுக்காறு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கு மேலதிகமாக புறம்பாக கீழ்வரும் நடவடிக்கை எடுக்க வேணும். என்னென்ன நடவடிக்கை? ஆனால் அவன ஈனா ஈஎன்னாண்டு 4 நடவடிக்கை இருக்கு. 5 நடவடிக்கை இருக்கு. 4 தான் கதைக்கினாங்க, 5 அதை சொல்லும்.
ஒன்று, இழப்பு நிகழ்ந்த விதம் கண்டறியப்பட்டு அவ்வாறு மீண்டும் நிகழாமல் தடுக்கிறது. இரண்டாவது, கட்டணங்கள் செலவுகள் பெற்றுக்கொண்டு செலுத்தப்படுவதன் பேரில் வழங்கப்படுபவையாக இருந்தால் உத்தரவு பத்திரங்கள், அனுமதி பத்திரங்கள், அத்தாட்சி பத்திரங்கள் என்றால் 102 கீழ் நிகழ்ந்த நட்டம் ஒன்றாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் உச்ச பெறுமதியை கணிப்பிடுவது அதை வழங்குவதன் மூலம் பெற்றிருக்கக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி. இழக்கப்பட்ட படிவங்கள் இந்த வகையை சேர்ந்தவை அல்லாவிட்டால், மேலே குறிப்பிட்ட வகையை சேர்ந்தவை அல்லாவிட்டால், அது ஒழுங்கீனமாக பயன்படுத்தப்பட்டு அரசாங்கத்துக்கு பண நட்டம் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அந்த பண நட்டம் அறவிடக்கூடிய உச்ச பெறுமதியாக இருக்கும். ஒழுங்கீனமான முறையில் பயன்படுத்தப்படவில்லை என்று கருதினால் தண்டப்பணம் விதிக்க தேவையில்லை. இது தொடர்பான இறுதி கட்டளை கிடைச்ச உடனே அடிதல் சேர் புத்தக பதிவேட்டில் விவரங்களை பதிஞ்சு உண்மைப்படுத்தப்பட வேண்டும். இந்த கட்டளையின் பிரதி, இதுதான் இந்த முக்கியமான விடயங்களை நாங்கள் சொல்லாமல், கட்டளையின் பிரதி, இழப்பினுடைய கட்டளையின் பிரதி கணக்காய்வாளர் அதிபதிக்கும் அடிதல் சேர் புத்தகங்களை வழங்கிய அதிகாரிக்கும் அனுப்பவும். கணக்காய்வாளர் அதிபதிக்கும் அடிதல் சேர் புத்தகங்களை யார் தந்தார், திரைசேரி தந்ததா அல்லது திணைக்களம் தந்ததா, அந்த வழங்கிய அதிகாரிக்கும் இதை கொடுக்க வேணும். சரியா? இது ஒரு தனி ஏரியா. சரி, இதை பார்த்து அடுத்த கேள்விக்கு போ. உயிர் வாழ்வதற்கான சான்றிதழ் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற 2 சந்தர்ப்பங்கள். நிதி ஒழுங்கு விதி 269 கீழ் உயிர் வாழ்வதற்கான சான்றிதழ் பெற்றுக்கொள்ளப்படுகிற 2 சந்தர்ப்பங்கள் கேட்டு. நிதி ஒழுங்கு விதி 269 என்று சொல்லியே இருக்கிறபடியால் நாங்கள் கொஞ்சம் அதை பார்த்து கொள்வோம். என்ன உயிர் வாழ்வு சான்றிதழ்? நிதி ஒழுங்கு விதி 269 உயிர் வாழ்வு சான்றிதழ் ஒரு உத்தியோகத்தர் தொடர்பாக. ஓர் உத்தியோகத்தர் என்ற தலைப்பை போட்டுட்டு அதான் எழுவார். இலங்கை தீவுக்கு வெளியே விடுமுறையில் அல்லது கடமையில் சென்றிருந்து வேதனத்தை இலங்கையில் பெறும் போது உத்தியோகத்தர் வருகிறார். இலங்கை தீவுக்கு வெளியில விடுமுறையில அல்லது கடமையில சென்றிருக்கிறார், வேதனம் இலங்கையில் பெறும்போது உயிர் வாழ்வு சான்றிதழ் கொடுக்கும். இரண்டாவது, இலங்கையில் விடுமுறையில் இருக்கிறார், நிதி ஒழுங்கு விதி 268 குறிப்பிடப்பட்ட வண்ணம் வேறொரு ஆளுக்கு வேதனத்தை கொடுக்க செய்யும். 268 என்ன சொல்லப்பட்டிருக்கு? வராத உத்தியோகத்தர் தன்னுடைய அதிகாரம் அளிக்கப்பட்டவருக்கு கொடுக்கும். வராத உத்தியோகத்தை கொடுக்கிறதையும் பார்த்து முடிப்போம். இதை பார்த்துட்டு இலங்கையில் விடுமுறையில் இருந்து அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒருவருக்கு அல்லது வேறொரு ஆளுக்கு வேதனத்தை கொடுப்பனவு செய்யும் போது கொடுக்கப்பட்ட தொகைக்கு ஒரு பற்றுச்சீட்டை அவர் அளிப்பதோடு அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற பொறுப்புள்ள ஒருவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட உயிர் வாழ்வு சான்றிதழும் அளிக்க வரும். இவ்வளவையும் வாசித்து போட்டு கீழ்ப்பகுதியை வாசிக்காவிட்டால் ஒரு சிரமம் வரும். சரிதானே? நான் ஒரு இடத்துல வேலை செய்கிற போது ஒரு நிகழ்ந்தது. வெளியூருக்கு போன ஒரு SLAS ஆஃபீஸருக்கு அங்கே இருந்த மேலதிகாரி அவரில் விருப்பம் இல்லை. அவருக்கு ஒரு கட்டத்தில் சம்பளம் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துட்டார். காசு கொடுக்க மாட்டேன்னு அவர் அமைச்சு செயலாளரோட இருக்கிறார். அமைச்சு செயலாளர் எடுத்து இவர் ஏன் கொடுப்பனவு செய்யலைன்னு அவர் சொல்லுகிறார், இந்த உயிர் வாழ்வு சான்றிதழ் வரையும். அவர் செயலாளர் சொன்னார், அவர் என்னோட தான் இருக்கிறார், நீங்களுக்கா 269 கடைசி வரியை வாசி. சரிதானே? அவர் என்னோட தான் இருக்கிறார், நான் சொல்றேன். அந்த மாதிரியாக ஒரு பதவிநல உத்தியோகத்தர், குறிப்பிட்ட உத்தியோகத்தர் உயிரோடு இருப்பதை அறிந்தால் இந்த தேவையை நீக்கிவிடலாம். கொடுக்கப்பட்ட தொகைக்கு ஒரு ரிசிப்டும் கொடுக்கணும், அதோட உயிரோடு இருக்கிறார் என்ற பொறுப்புள்ள ஒருவர் அத்தாட்சிப்படுத்திய உயிர் வாழ்வு சான்றிதழ் கொடுக்க வேணும். ஆனால் ஒரு பதவிநல உத்தியோகத்தர் அவர் இருக்கிறார் என்றதை உறுதிப்படுத்தினார் தேவை. இதை சொன்னா கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என்ன செய்யறது? 2023ஆம் ஆண்டு ஒரு பென்ஷனியர் உயிர் வாழ்வு சான்றிதழ் கொடுத்துட்டு ஒரு கடிதம் போட்டிருக்காங்க, 2021 2022 உயிரோடு இருந்ததுக்கான சர்டிபிகேட் எனக்கு. சரியா? இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல.
2023 ஒரு உயிரோட தான் இருக்கிறேன், சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 2021 2022 உயிரோட தான் இருந்தவரா என்று சர்டிஃபிகேட் வேணும் என்று கேட்டிருக்காங்க. அது தெரியுது, இப்போ உயிர் வாழ்வு சான்றிதழ் திருப்பி எடுக்கிறது. சரி, அப்போ இது உயிர் வாழ்வு சான்றிதழ். இதோட ஞாபகம் வந்தா போல 268 பதினாலைக்கு ஓய்வில்லாமல் பேசினபடியால் இந்த பகுதியை பார்த்துட்டு நிறைவு செய்வோம். வராத உத்தியோகத்தருக்கு கொடுப்பனவு செய்யுது. வராத உத்தியோகத்தருக்கு எவ்வாறான சந்தர்ப்பத்தில் கொடுப்பனவு செய்யலாம் என்ற ஒரு கேள்வி கேட்பான். தன்னுடைய வேதனத்தை அல்லது கூலியை காசாக பெறுகிற ஒரு உத்தியோகத்தர் நோய் காரணமாக அல்லது விடுமுறையில் இருப்பதால் வராத காரணத்தால் அல்லது வேறு விசேட காரணங்களுக்காக கொடுப்பனவுக்கு வர முடியாத போது பெறுவோரினால் எழுத்தில் முறையாக அதிகாரப்படுத்தப்பட்ட டிஃபார்ம் என்று சொல்ற நீங்கள் இன்னொரு ஆளுக்கு அவரின் வேதனம் அல்லது கூலி பின்வரும் தேவைகள் திருப்தி செய்யப்பட்டால் மட்டும் கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படலாம், அதற்கான நிபந்தனைகள் என்ன? அப்போ ஒரு உத்தியோகத்தர் வராமை நோய் காரணமாக அல்லது விடுமுறையில் இருப்பதால் வராத காரணத்தால் அல்லது வேறு விசேட காரணங்களுக்காக கொடுப்பனவுக்கு வர முடியாத போது பெறுவோரினால் எழுத்தில் முறையாக அதிகாரப்படுத்தப்பட்டு இன்னொரு ஆளுக்கு அவருடைய வேதனை கூலிய கொடுக்கலாம். உதாரணமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு உத்தியோகத்திற்கு அந்த காலப்பகுதி கட்டாய விடுமுறையாக இருக்கும். அவருக்குரிய வேதனத்தை அவர் சொல்லுகிற இன்னொருவருக்கு கொடுக்கலாம், டிஃபார்மாக வச்சுக்கணும். சரி, இதுக்குரிய நிபந்தனை என்ன? பற்றிச்சீட்டு அளித்திருக்க வேணும். கொடுப்பனவுக்கு பற்றிச்சீட்டு அளித்திருத்தல். ஒரு பதவி நிலை உத்தியோகத்தர் கீழ்வரும் விடயங்களை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிகாரம் அளிக்கப்பட்டவருடைய அடையாளம், அதாவது பெறுவதற்கு வரவருடைய அடையாளம், காட்டப்படும் அதிகார கடிதம் உண்மையானது என காணுதல், கொடுப்பனவுக்கு பெறுவோர் வர முடியாத அல்லது இயலாத காரணத்தை உறுதிப்படுத்தி கொள்வது, அதிகாரம் அளிக்கப்பட்டவர் கொடுக்கப்பட்ட தொகையை தாமே ஒப்புக்கொள்ளுதல், அதிகாரம் அளிக்கப்பட்டவர் சைன் பண்ணலாம். பதவிநிலை உத்தியோகத்தர் அங்கீகரிக்கும் பொறுப்பு வாய்ந்த ஒருவர் அல்லது பலர் சாட்சியாக கையொப்பமிட வேண்டும். அதாவது அதிகாரம் அளிக்கப்பட்டவர் அதுதான் கொண்டு வருபவர் என்று சொல்றோம். கொண்டு வருபவருடைய கையொப்பத்துக்கும் ஆளடையாளத்துக்கும் சாட்சியாக கையொப்பமிட வேண்டும். பதவிநிலை உத்தியோகத்தர் அந்த கட்டளையோடு கூடிய அதிகார கடிதம், கொண்டு வருபவருடைய ஒப்புக்கோடல் என்ன அக்னாலஜ்மெண்ட் சைன், அளிக்கப்படும் பற்றிச்சீட்டு இவற்றை வேதன பட்டியலில் அல்லது வவுச்சரில் இணைக்க வேண்டும். இப்போ இந்த 4 விடயத்தையும் கேட்டால் எழுதக்கூடிய மாதிரி இது ஒரு 4 புள்ளிக்கு கேட்கலாம். வராத உத்தியோகத்தர் ஒருவருக்கான கொடுப்பனவு, ஒருவர் எந்த சந்தர்ப்பத்தில் வராமல் விடுவர், அப்போது என்ன நிபந்தனைகள், சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் கொடுப்பனவுக்கு பற்றிச்சீட்டு அளித்திருத்தல், அதுபோல பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவரால் வந்தவருடைய ஆளடையாளம், அதிகார கடிதம், வர முடியாமைக்கான காரணம் என்பவை உறுதிப்படுத்தப்படுதல். அதுக்கு பிறகு அதிகாரம் அளிக்கப்பட்டவர் அந்த தொகைக்கு தானே சைன் பண்ணி கொள்ளலாம், ஒப்புக்கொள்ளுதல் கொடுக்கலாம். பதவிநிலை உத்தியோகத்தர் அங்கீகரிக்கும் பொறுப்பு வாய்ந்த ஒருவர் மூலம் அல்லது பலர் கொண்டு வருபவருடைய கையொப்பத்துக்கு ஆளடையாளத்துக்கு சாட்சி கையொப்பம் எடுக்கிறது. எல்லா டாக்குமெண்ட்டையும் அந்த சேலரி வவுச்சரோட அட்டாச் பண்ணி விடுகிறது. இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். எத்தனை கேள்வி பார்த்து நாங்கள் 47 கேள்வி பார்த்தோம். 48 அலுவலகம் ஒன்றில் அத்தாட்சிப்படுத்தப்படுகின்ற உறுதிச்சிட்டைகள் கொடுப்பனவுக்காக வேறு அலுவலக கொடுப்பனவு உத்தியோகத்தருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றதெனில் அந்த கொடுப்பனவு உத்தியோகத்தரிடம் கையளிக்கப்படுகின்ற பொறுப்புகள் 2 கேட்டு. சரி, இந்த பகுதியில் இருந்து நாங்கள் அடுத்த செஷனில் பார்ப்போம். நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறோம் என்கிறதால நான் ஓய்வு முறையில் உங்களுக்கு தொல்லைப்படுத்தாமல் இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்ளுகிறேன்.